உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அண்ணாமலை ஒரு ஜோக்கர்ன்றாரு அவரு. அண்ணாமலை எதையாவது பேசுவாரு, அதுக்கெல்லாம் இங்க வந்து பதில் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல பெரிய அளவுக்கு. திமுக பாலாஜி ஜெயில இருக்கிறாரு, யாரு ஜோக்கர்னு ஊருக்கு தெரியும். அடுத்தது கனிமொழி போறாங்கன்னு நினைக்கிறேன். திருட்டு பசங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் ஜோக்கர்னு சொன்னா எடுத்துக்க முடியுமா? இல்லை, திருட்டு கும்பல். இப்படி பேசிதான் பிரதமரும் இப்போ ஒரு சிக்கல்ல பேச்சுல என்ன சிக்கல் சார்? என்ன பிரதமர் சிக்கல்ல இருக்கிறாரா? மாதேஷ தான் கூப்பிட்டாங்களே இப்ப சிக்கலை தீர்க்க வைக்க சொல்லி. தேர்தல் ஆணையத்துல 20,000 கம்ப்ளைண்ட் போயிருக்கு பிரதமர் மேல. 30,000 கொடுங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? பிரதமர் 6 வருஷம் தேர்தலில் நிக்க விடாம அவரை தடை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. யார் அது? ராகுல் காந்தி. காங்கிரஸ் போயிருக்கு. ராகுல் காந்தி போய் கோர்ட்ல நின்றுக்கிட்டு போய் கேட்கலாம், ஒன்றும் நடக்காது. பிரைம் மினிஸ்டர் போய் சஸ்பெண்ட் பண்ணி தான் சொல்ல பாத்தீங்களா? இந்த டோரா பூச்சிட்டு நம்ம ரத்த பந்தங்களை வந்து கொன்னுட்டு இருக்கானுங்கடா, படுபாவி பயிலங்களா. டேய், ஏதாவது பேசுங்கடா, ஏதாவது. 2004 மோடிஜி பேசினார். குஜராத்ல 2004 வரலாறுலாம் எடுத்து பேசினா அது ஒன்னு சொல்லவா? நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். முதல்வர் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்ரீலங்கால கால வைக்க சொல்லி பிரதமர் 3 வாட்டி வச்சுட்டு வர சொல்லியா, அப்புறம் பாத்துக்கலான்ற. பல லட்ச பேர் இன்னைக்கு வந்து தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்கா என்ன கல்யாணம் இல்லை வீடு விட்டுட்டு வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணி இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? விசிகே மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு. யாரு நீங்கெல்லாம்? யார்? ஹூ ஆர் யூ? என்ன நீங்க என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு? என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு? மக்கள் காசை கொள்ளடிச்சு அந்த காசுல நீங்க எலெக்ஷனை பார்த்துட்டு அதுல காசை வச்சுட்டு நீங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க யாரு? களத்துல நீங்க வந்து தைரியமா நிக்க முடியுமா காசு இல்லாம உங்களால? போத் அதிமுக திமுக 2 பேரையும் சொல்றேன். இன்னைக்கு பிஜேபி கார் இன்னும் இருக்கோமா? அதான் பிஜேபி. ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கூட ஓட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னார்ல, அவரே சொன்னாரு. யாரு? அவங்க வீட்லயே 4 பேருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாரு. குதிச்சுட்ட சொல்லுங்க, நேரா போய் கிணத்துல. நாட்டுக்கு பாரம் குறையும். 4 பேருக்கு சொந்த வீட்டுல ஓட்டு இல்லை. நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்துக்கிட்டு, எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு, சபாநாயகரா இருந்துக்கிட்டு நியாய தர்மத்தை பேசுவதற்கு, அதுவும் அதிமுகவில் இருக்கிற நியாய தர்மத்தை பேச பிஜேபி யார் சார்? முதல்ல பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறவர் நாட்டாம. ஓபிஎஸ் அவர்கள் யார்? இதுக்கு பஞ்சாயத்து தீர்த்து வைக்க அண்ணாமலை நாட்டாம. ஓபிஎஸ் சார், ஆமா, நாட்டாம தான். அர்பன் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசல, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பத்தி பேசல, என்ன ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசல, ஐஐடிஸ் பத்தி பேசல, ஐஏஎம் பத்தி பேசல, மெடிக்கல் காலேஜஸ் பத்தி பேசல, எய்ம்ஸ் பத்தி பேசல, எய்ம்ஸ் பத்தியும் பேசல. வரல. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நானே 4 கேஸ் உங்க மேல போட சொல்லுவேன். எதுக்கு? எய்ம்ஸ் வரலன்னு சொன்னதுக்கு. எய்ம்ஸ் வரல சார், டீல் பண்ணி. உதயநிதி ஸ்டாலின் ஒரு தத்தி. வெறும் செங்கலை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஓட்ட வாங்கிடுறாங்க சார் அவங்க. உங்களுக்கு இது நட்டமா தெரியலையா? உங்களுக்கு இது வந்து ஒரு இழப்பா தெரியலையா? நீங்க அந்த எய்ம்ஸ்க்கு எதையாவது சொன்னீங்களா? வாங்கல சார், செங்கலை வச்சுதான் வாங்கிட்டு இருக்காரு. உதயநிதிக்கு பெரிய ஒரு அடையாளம் அது செங்கல். ஓட்டுக்கு 5,000, ஒரு ஓட்டுக்கு 10,000, காதுக்கு கம்மல், காலுக்கு கொலுசு. பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்து நாடு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். தீவிரவாதிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். நாடை கொள்ளையடிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ஜனநாயக சக்தியா பேசுறாரு. இது இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ட்டா. இந்த நாடு ஒரு ஜனநாயகம். பேசக்கூடிய பேச்செல்லாம் நாளைக்கு வினையா வந்து மாறும். மாதேஷ் பிரகாஷ்ராஜ் சொன்னா 100 பேர் ஓட்டு போடுவாங்க சார். யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க சார் இந்த மக்கள். பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு முட்டாள் சொல்ற பேச்சு கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியும். ஆதரவாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அமர்பிரசாத் ரெட்டி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அமர் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க வீடு தேடி வந்துட்டோம். முதல் முறையா உங்க வீட்டுல வச்சு பேட்டி எடுக்கிறோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். போட்டோ எல்லாம் பெரிய கலெக்ஷன்ஸ், பெரிய தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்கல்ல. இதெல்லாம் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆக்டிவா வர்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய தலைவர்கள். சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலின் சாரு, ஓபிஎஸ் சாரு, இபிஎஸ் அவர்கள், பாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள், மிக பிடித்த ஒரு தலைவர் வெங்கையா நாயுடுஜி, பெரிய பேர் இருக்கா. அதுக்கப்புறம் பிரதமரோடய 5 வாட்டி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த போட்டோஸ்லாம் போடல, டைம் இல்லை. பிரைம் மினிஸ்டர் அங்க தனியா இருக்காரு, அண்ணாமலை தனியா உங்களோட அங்க இருக்காரு. ஆமா ஆமா. அது இங்க வரல.
இல்லை மாற்றணும். இங்கே வந்து எல்லாம் எடுத்துட்டு சரி. பிரதமர் ஃபோட்டோவும் அமித்ஷாஜி ஃபோட்டோவும் தலைவர் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு ம். அது எடுக்கணும். பட் அது நேரம் இல்லை. சுப்பிரமணிய சாமி இருக்காருல்ல, ஆமாம், அவரு எனக்கு வெரி குட் லீடர், ம். ரொம்ப பிடித்த மனிதர். மோடி தான் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்ப. உங்களுக்கு கூட தான் மோடியை பிடிக்கல, நீங்கள் என்னோட பழகலையா? அது என்ன மோடியை இருக்கு? பிடிச்சது இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறேங்க, நான் நீங்களோட கருத்துக்கள் நார்மலாக உங்களோட கருத்து என்னவா வேணாலும் இருக்கும். அப்படின்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மோடியை பிடிக்குமா? இல்லை. அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து பிடித்த தலைவர்கள், ஏன்னா அவங்களுடைய வந்து ஜெர்னி இஸ் வெரி டஃப் ஜெர்னி. அந்த எனக்கு ஜெர்னி மோடியை பிடிக்குங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். முதல் முறையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. மூணாவது வாட்டி நாங்கள் வரப்போகிறோன்றதுனால ஏங்க, நான் மோடியை பிடிக்கும்னு சொல்றதுக்கும் நீங்க 3வது முறை வரன்றதுக்கும் இல்லை வராருன்னு தெரிஞ்ச அப்புறமா மாறுறீங்க. நீங்கள் தானே வந்து என்னது ராகுல் காந்தியை வந்து ஆழ பிறந்தவன் வாழ பிறந்தவன்லாம் ஏதோ போட்டிருந்தீங்களா ஒரு டைலாக் எல்லாம். சரி. நான் கூட சொன்னேன், என்ன பயங்கரமாக இருக்க ஒரு டைலாக்னு போட்டிருந்தீங்க. ஒரு 6 மாசமோ 1 வருஷம் முன்னாடியே போட்டிருந்தீங்களா? என்ன போட்டிருந்தீங்க? ஆள பிறந்தவன். அப்புறம் ஏன் ஆள பிறக்க கூடாதா? எல்லாருமே இந்த நாட்டை ஆளணும் இல்ல? மோடி மட்டுமே பிறப்பால ஒருத்தர் ஆழ பிறக்கவே கூடாது. திறமையால ஒருத்தர் வரணும். born with silver spoon can never become a leader. இதுதான் ஃபேக்ட். ஏன் மோடிக்கு போட்டியா மோடியோடைய கரிஷ்மாவுக்கு ஏற்றார் போல ராகுல் காந்தி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க இந்திய கூட்டணியில காங்கிரஸ்ல சொல்லுவாங்க வர அந்த 40 சீட்டு வராம போயிடும். எந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த 40 சீட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வராம போயிடும் அந்த கூட்டணிக்கு. இல்ல, இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தானே பிஜேபி இன்னைக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, காங்கிரஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பத்தி யாருங்க பயந்தாங்க? மக்கள் தாங்க பயந்து போயிருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா கொடுக்குற சொத்துல பாதி எடுத்துருவாங்களாம், பரவாயில்லையா உங்களுக்கு? இது என்ன அவங்க வந்து சொத்து கணக்கீடு எடுக்கப்படும் சொல்றாங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? சொத்து கணக்கீடு எடுக்கப்படும். என் அப்பா வீட்டு சொத்து நீ யார் எடுக்கிறதுக்கு? எனக்கு எவ்வளவோ இருந்துட்டு போகுது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் பாலிசினாவே இதுதான். மோடியினுடைய நண்பர்களின் சொத்துக்களை கணக்கீடு எடுக்கப்படும், அதை மக்களுக்கு பகிர்ந்து. மோடியினுடைய நண்பர்களுக்கு தெலுங்கானால என்ன வேலை? தெலுங்கானால இப்போ கூட வந்து 1000 கோடி 2000 கோடிக்கு அதானி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே போய் வந்து காங்கிரஸினுடைய சிஎம் கிட்ட கேட்குறாங்க, அதானி வந்து மோடியினுடைய ஃப்ரெண்ட், இந்த பேச்சில் எங்கே பேசாதீங்க வெளியே போங்க அப்படின்றாங்க. யாரை? ரிப்போர்ட்டர் ரேவந்த் ரெட்டி. ஆமாம், ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார். அவர் ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு கரிசனமா பேசிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார? காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டியை கூப்பிட்டு. ஆமா. அப்புறம் அவர் தான் நெக்ஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட்னு பேசிட்டு இருக்காங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க, வாங்க நேஷனல் பிரசிடென்டாவே அவர் தான் ஆக போறாருன்னு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு வசதியா போயிடும்னு திரு அமர் பிரசாத் ரெட்டி ரேவந்த் ரெட்டி என்ன வசதியா என்ன போறது? வசதியா என்ன போறதுக்கு இருக்கு? ஆழ போறது நாங்க மக்கள். மக்கள் இன்னைக்கு யார் பக்கத்துல இருக்கிறாங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்க்கலையே நீங்கள் எழுச்சி? எல்லாம் இப்போ 6 ப்ரோக்ராமுக்கு நான் வந்து இன்சார்ஜாக இருந்தேன். இந்த 6 ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது எந்த அளவுக்கு எழுச்சி வந்ததுன்ட்டு. ரிசல்ட்ல தெரிய போகுது. ரிசல்ட்ல எல்லாருக்கும் தான் தெரியும். திமுக கூட தான் தெரியும், அதிமுக கூட தான் தெரியும். எதனா எங்களுக்கு மட்டும் தெரியுது? அதாவது 6 முறை 7 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு கட்சி ஆழ்ந்த ஒரு அமைதியான நிலைக்கு போயிருக்குன்னா அது திமுக. இன்னொரு கட்சி விசுவாசிகளே இல்லப்பா இந்த கட்சியில அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய விசுவாசி இவர் சொல்றாரு. அத அந்த கட்சிக்கு 10 நிமிஷம் இந்த சேரை பார்த்துக்குன்னு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீ யாருன்னு கேட்கறாரு. மற்றவங்களை பார்த்து கொடுத்தவங்களே கேட்கறாரு. இவர் பேசலாமா? அதெல்லாம் இவர் பேசலாமா? எப்பவுமேங்க கர்மா இஸ் வெரி பவர்ஃபுல். கர்மா இஸ் வெரி பவர்ஃபுல். நீ என்ன செய்யறியோ அது உனக்கு நடக்கும். நீ நல்லது செய், உனக்கு நல்லது நடக்கும். இல்லை நீ கெட்டது செய், உறுதியா. ஏன்னா அந்த காலம் மாதிரி எல்லாம் வந்து அடுத்த ஜென்மம் எல்லாம் கிடையாது. உடனே இப்பயே நடந்துருது. அப்பயே அடிதடி, அப்பயே அழுகிறது, அப்பயே உழுகுறது, அப்பயே காலி, அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. அப்பயே உங்க கூட கூட்டணி வச்சிருந்தா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. இல்லையே, நீங்க அதுதான் இல்லையே, அதான் கர்மான்ட்டானே. உங்களால் இருக்க முடியலையே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இருக்கேன், இது என் சொந்தமான இடம். ஆண்டவன் முடிவு பண்ணா இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, என்னால் இருக்க முடியாத இடத்துல நான் வேற இடத்துக்கு போயிடுவேன். ஏன் இந்த கர்மா திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வேலை செய்யும்னு அவங்க சீனியர்கள் கட்சிக்குள்ள புலம்பிட்டு இருக்காங்களே? யாருங்க நீங்க சொல்ற சீனியர்? யாருன்னு தெரியலைங்க, எனக்கு தெரியல. நீங்க வெளிப்படையா கேட்குறேன், எந்த சீனியர்? யார் டெய்லி என்னோட பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? அந்த சீனியர் யாருன்னு சொல்லுங்க. ஒருத்தர் தைரியமா பேர சொல்லுங்க பாப்போம். அது எந்த அந்த சீனியர் யாருன்னு நான் பார்த்துறேன், சொல்லுங்க.
புரியல. அப்படியெல்லாம் அந்த கர்மா இல்லைங்க, இது விடுங்க. நீங்கள் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இதெல்லாம் விடுங்க. யார் அந்த சீனியர்? எத்தனை நாளைக்கு இந்த கதை விடுவீங்க? எங்க இந்த கட்சிக்காக 25 வருஷம் 26 வருஷம் உழைச்சவங்க எல்லாம் கூட இருக்காங்க. 365 நாள்ல 270 நாள் தூக்கம் இல்லாம வேலை செஞ்சிருக்கோம் பாத யாத்திரைக்காக. நான் எம்பி சீட்டா? எம்பியில் நிற்கிற சீனியர்களை போய் வேலை செய்யலையா? யாருக்காக வேலை செஞ்சுருக்கோம் சொல்லுங்க? யாருக்காக வேலை செஞ்சோம்? இளைஞர்கள் எங்களால் வெளியில் போய் இருக்க முடியுது, வெளியில் சாப்பாடு சாப்பிட முடியுது. 60 வயசுக்கு மேலே வந்து உங்களால் ஒரு இடத்துல ஆயில் ஃபுட்டு ஒத்துக்காது. உங்களுக்காக தானே உழைக்கிறோம். யார் கேட்குறாங்க? அதனால சும்மா அந்த கதையை விடாதீங்க, கதையெல்லாம் விடாதீங்க. எல்லாருக்காக வேலை செஞ்சுருக்கோம். எந்த சீனியர் சொல்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சார், அதிமுகவை பற்றி கவலைப்படுவதும் அதிமுகவுக்கு யாரும் விசுவாசமா இல்லைன்னு சொல்றதும் இவரே விசுவாசமா இல்லைன்னு சொல்ற வரலாறுலாம் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? அது அந்த கட்சியினுடைய கருத்து. அதே போல அந்த கட்சி என்ன ஆகணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த கேடர்ஸ் தான் முடிவு இல்லை, பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? கேடர்ஸ் இப்போ மட்டும் அவர் தானே தலைவராக இருக்காரு. சரி, இவருடைய வந்து பர்செப்ஷன் கேரக்டர் சொன்ன வார்த்தைகளுக்கு பதில் சொல்றாங்க. அதிமுக திமுக எல்லாம் காணாம போல அமைதியாயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் காணாம போச்சுன்னு சொல்லவே இல்லையே. எங்க சொன்ன காணாம போச்சு? தேர்தலுக்கு பிறகு அமைதியாயிட்டாங்க. இல்ல இல்லையா, நான் காணாம போச்சுன்னு சொல்லவே இல்லைங்க. ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கன்னு சொல்றேன். நான் எங்க காணாம ஒரு போச்சு? ஒப்பாரியும் ஏங்க, யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? நீ எத்தனை அதிமுக பேருங்க நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறீங்க? எத்தனை திமுக காரங்க இன்டர்வியூ எடுத்திருக்கிறீங்க? நேற்று பிஜேபி, இன்னைக்கு பிஜேபி, நாளைக்கு பிஜேபி. ஏன் ஒருத்தர் வந்து அதிமுக காரங்க போய் எடுத்துருவாங்க போவோம்? ஏன் எடுக்காம? ஏன் இப்படி நீங்க இப்போ பேசும்போது அழுதுருவாங்க? சார், தமிழ்நாட்டு காலம் திமுக வர்சஸ் அதிமுக. சும்மா இருக்க, காமெடி பண்ணாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. காலையில் நீங்களாம் இந்த டோரா பூஜி ராகுல் காந்தி மாதிரி ஏதாவது வளராதீங்க. ஏதாவது கரெக்டாக பேசுங்க. நீங்கள் மற்ற பிஜேபி காரங்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நான் தெளிவாக உங்களுக்கு அடிச்சிடுவேன். மற்றவங்களுக்கு பாலிஷ்டாக பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அதெல்லாம். சார், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா ஜூன் 4 ரொம்ப தூரமெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ரொம்ப கிட்ட. நீங்கள் பதட்டப்படுறீங்க. எங்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு என்ன? இப்படி ஜூன் 4 தெரிஞ்சிடும். ஜூன் 4 எங்களுக்கு இல்லாத பதற்றம், எங்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு என்ன? இல்ல, நீங்க அதிகமா பேசி இதெல்லாம் ட்ரால் ஆயிடும். நான் பேசவே இல்லையே. வீடியோ எடுத்து கட் பண்ணி போட்டுருவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஏங்க சோசியல் மீடியாவில் யாரு கிங்குன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் வீடியோ நீ போட்டால் உங்கள் வீடியோ நான் கழுவி ஊற்றுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா? வர சொல்லுங்க பார்ப்போம். திமுகவை நேரடியாங்க டிஆர்பி ராஜா வர சொல்லுங்க பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிப்பாங்களா சோசியல் மீடியாவில் இவங்க? டிஆர்பி ராஜா, உதயநிதி ஸ்டாலின் கோயம்புத்தூர்ல பேசுனதை பார்க்கலையா நீங்க? நான் கோயம்புத்தூர்ல டிஆர்பி ராஜா இருந்தாருன்றது தான் எனக்கு தெரியும். அவர் பேசினாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நானே பார்த்தேன் அவர் கோயம்புத்தூர். வேலை வெட்டி இல்லைன்னா பார்ப்பீங்க. அவர் தான் பொறுப்பாளர் சார் அங்க. அதுதான் பார்ப்போமே. ஜூன் 4 அப்புறம் தெரியுமே பொறுப்பாளர்களுடைய. எல்லாருக்கும் பிரியாணி உண்டுன்ட்டாரு. ஆமா, எல்லாருக்கும் பிரியாணி உண்டு, கூட தக்காளி சட்னி வைக்கிறோம், வாங்கி சாப்பிட சொல்லுங்க. யார் தக்காளி? என்ன பிரியாணி, நீ தக்காளி. அதெல்லாம் பழைய. நீங்க யார் சார்? நீங்க யார்? நீங்க எல்லாம் யார்? ஹூ ஆர் யூ? என்ன நீங்க என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு? என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு? மக்கள் காசை கொள்ளடிச்சு அந்த காசுல நீங்க எலெக்ஷனை பார்த்துக்கிட்டு அதுல காசை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க. நீங்களாம் யார்? களத்துல நீங்க வந்து தைரியமா நிக்க முடியுமா காசு இல்லாம உங்களால? போத் அதிமுக திமுக ரெண்டு பேரையும் சொல்றேன். இன்னைக்கு பிஜேபி காரர் இன்னும் இருக்கோமா இல்லையா? நிக்கிறோமா இல்லையா? பிஜேபி எங்கேயாவது ஒரு பிஜேபி கேண்டிடேட் காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்திகளா பல வார இதழ்கள்ல வருது. நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. வார இதில் இது நக்கீரனா? எது வார இதில் இது நக்கீரனா? உங்க பேர் கூட போட்டிருந்தாங்கல்ல. அதான் சார் சொல்றேன், நக்கீரனான்னு கேட்குறேன். என் பேரை போட்டிருக்காங்கன்னா நக்கீரனு. வேற யாரு? அவங்கதான். அப்புறம் அவங்கதான். அப்புறம் நிர்வாகிகளுக்கு பணம் கொடுக்கல, தொண்டர்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு பணம் கொடுக்கல, எல்லாமே இவங்க அமர் பிரசாத் உட்பட பலர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். நான் எடுத்துட்டு நக்கீரன் கோபால் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாராமா? நிறைய பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு சொல்றேன். வார்த்தை வேணும். நக்கீரனுக்கு என்னங்க வார்த்தை? ஏங்க ஒரு தேர்ட் ரேட்டட் ஜேர்னலிசம், அவங்களுக்கெல்லாம் என்ன வார்த்தைங்க சொல்லுங்க? என்ன வார்த்தைங்க அவங்களுக்கு? சார், காட்சி நீங்க வந்து பணமே செலவு பண்ணவே இல்லையா? கட்சி உங்களுக்கு செலவு பண்ண காசே கொடுக்கலையா? கட்சி வேட்பாளர்களுக்கு பணமே ஒதுக்கலையா? இதுக்கு ஒதுக்கணும். ஏபிசின்னு பிரிச்சு 8 கோடி கொடுத்தாங்க, 15 கோடி கொடுத்தாங்க, 12 கோடி கொடுத்தாங்கன்ற செய்திகள் எல்லாம் வருது. ஆதானுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்? எங்க அட்வர்டைஸ்மெண்ட்? 15 கோடி ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்ல? கொடுக்கல. நார்மலா கொடுப்பாங்க இல்லைங்க. ஒரு அரசியல் கட்சி இருந்தால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு சேனல் ஏதாவது கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க. நாங்கள் தெளிவாக இருந்துட்டோம். ஓட்டுக்கு காசுலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் அது பண்ணக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. மாநில தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அது நத்திங் டூயிங். we are facing election based on the development done by Prime Minister Narendra Modi ji.
எவ்ரி ஹவுஸ் எவ்ரி பர்சன் இஸ் எ பெனிஃபிஷியரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஸ்கீம்ஸ். அதை பேஸ் பண்ணி எலெக்ஷனை வந்து நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சா போதும். அதுக்கான வேலைகள் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஜெயிப்பீங்களா? உறுதியாக ஜெயிப்போம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கட்சி இருக்குது பிஜேபி. கும்மிடிப்பூண்டி பார்டருக்கு வெளியே வேணா உங்களால ஏதேனும் 1-2 ஜெயிக்க முடியும். பிஜேபியால கும்மிடிப்பூண்டிக்கு உள்ள ஜெயிக்க முடியுமான்னு கேட்கறேன். ஜெயிச்சுட்டா ஜேர்னலிசம் விட்டுருவீங்களா மாதேஷ்? சொல்லுங்க சார். சார் வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன் சார். நான் ஜெயிச்சுடுவேன், நீங்க வேலையை விட்டுறீங்களான்னு கேட்கறேன். என்னங்க நோட்டாவோட நாங்க சண்டை போடுற கட்சி தானே. ஏன் நீங்க பதறீங்க? ரிசல்ட் வந்த அப்புறமா எல்லாரும் பேசுவோம். நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. முதல்ல ஸ்டாலின் வந்து சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. தயாநிதி மாறன் சேலஞ்ச் பண்ணாரு. தயாநிதி மாறன் நோட்டாவோட போட்டி போடுற கட்சியை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. எதுக்கு அவங்கள பத்தி என்கிட்ட கேட்டுக்கிறீங்க? எதுக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாராம் அப்போ வினோஜ் செல்வம் அவரை எதிர்த்து 500 கோடி ரூபாய் அந்த தொகுதியில மத்திய சென்னையில. ஆமா, எது செலவு பண்ணாரா சொல்லுங்க. நம்மகிட்ட அதுக்கு தகவல் என்ன மக்கள்கிட்ட போய் பேசுங்க. ஏன் பேச மாட்டேன்றீங்க? என்ன நம்ம கிட்ட டேட்டா என்ன டேட்டா? வெங்காய டேட்டா. போய் மக்கள்கிட்ட போய் உட்காந்துட்டு மைக்கை பிடிச்சிட்டு எவ்வளோ காசு கொடுத்தாங்க சொல்லி கேளுங்க. தயாநிதி மாறன் எவ்வளோ காசு கொடுத்தான்னு கேளுங்க. தயாநிதி மாறன் அவர்களுடைய ஏஜ் என்ன? வினோத் செல்வம் அவருடைய ஏஜ் என்ன? எங்க இருக்கிறாங்க? வினோத் செல்வம் பார்த்து நீங்க நடுங்குறீங்கல்ல, அதான் பிஜேபி. அண்ணாமலை ஒரு ஜோக்கர்ன்றாரு அவரு. அண்ணாமலை எதையாவது பேசுவாரு, அதுக்கெல்லாம் இங்க வந்து பதில் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல பெரிய அளவுக்கு. செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கிறாரு, யாரு ஜோக்கர்னு ஊருக்கு தெரியும். அடுத்தது கனிமொழி போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தயாநிதி மாறன். அதாவதுங்க திருட்டு பசங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் ஜோக்கர்னு சொன்னா எடுத்துக்க முடியுமா? எல்லாம் திருட்டு கும்பல். அஃபிடவிட் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தயாநிதி மாறனோட அஃபிடவிட் பார்த்தீங்களா? அதில் ஒரு கேஸ் இருக்குது, இன்னும் பெண்டிங் கேஸ். என்ன கேஸ் சொல்லுங்க? டெலிஃபோனில் திருட்டு கேஸ். யூ நோ தட்ஸ் கேஸ் பேர் தெரியுமா? திருநது யாரு? திருட்டு பையன் யாரு சார்? இருங்க சார், அது கேஸை படி பேசுகிறேன் நான் சார். நிரூபிக்கப்படாத ஒரு இது சார். அட இருங்க, என் மேல நிரூபிச்சிட்டீங்களா வழக்கெல்லாம்? எத்தனை நீங்க அலிகேஷன் என் மேல போடல? அதெல்லாம் கோர்ட்ல போய் நீங்க நிரூபிச்சிக்கீங்க. கேஸ் இருக்கா இல்லையா, நடக்குதா நடக்கலையா, அதை பத்தி பேசுவோம். திருட்டு கும்பல் தானே நீங்கெல்லாம். நீங்க ஒருத்தரை பார்த்து காமெடி பண்றீங்கன்னா இதாயிடுமா? அது மக்கள் தான் உங்களை இன்னைக்கு ஜோக்கரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த விதத்தில் தயாநிதி மாறன் அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவல் சொல்லுங்க? படிப்பு இல்லையா, இல்லை பேச்சு திறமை இல்லையா, ஆளுமொழியா, எதுல சொல்லுங்க? ஒண்ணுத்துல சொல்லுங்க. ஈக்குவல் இல்லையா? எது சொல்லுங்க? அவர் ஏற்கனவே கேபினட் மினிஸ்டரா இருந்தவர் சார். கேபினட் மினிஸ்டரா நிறைய கரப்டட் ஃபெலோஸ் இருந்திருக்கிறாங்க. இருந்தவன் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. கேபினட் மினிஸ்டரா இருக்கிறது பெரிய தகுதியாது. நல்ல கேபினட் மினிஸ்டரா இருக்கணும் நீங்க. சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டருங்கள 3-4 பேர் ஜெயிலில் இல்லைங்க இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் எ குவாலிஃபிகேஷனுங்க, தட்ஸ் எ சர்வீஸ். அந்த சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க? தயாநிதி மாறன் என்ன பண்ணியிருக்கிறீங்க? டெலிகாம் மினிஸ்டரா நீங்க இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கீங்க? ஐடி மினிஸ்டரா இருக்கும்போது திருட்டுத்தனமா உங்க வீட்டு அட்ரஸ்ல 1000 கனெக்ஷன் நீங்க எடுத்திருக்கிறீங்க. இதுதான் அந்த வழக்கு சொல்லுது. அஃபிடவிட்ல இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க. நீங்க வந்து ஒருத்தர் ஜோக்கர்னு சொல்லுவீங்களா? எங்க தலைவருக்கு ஏதாவது அந்த மாதிரி வழக்கு இருக்கா சொல்லுங்க. மக்களை ஜோக்கர் ஆக்கி அண்ணாமலைக்கு யார் பணம் கொடுக்குறாங்க? எங்க இருந்து பணம் வருது? உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். திருட்டு பையன் கிடையாது, ஐடி கட்டுறோமே. எங்க மேல எதுவும் இந்த கேசஸ் இல்லையே. 10,000 பேர் கொடுக்குறாங்க என் தலைவன் நல்லா இருக்கணும்ட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அண்ணாமலை காசு வரக்கூடாதா? என்ன புரியலையே. உலகத்தை மிகப்பெரிய கட்சியினுடைய பிரசிடென்ட்டுங்க. 1000 ரூபாய் நாங்க டொனேட் பண்றோம் வருஷம் கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக. கட்சி பார்த்துக்காதா பிரசிடென்ட்டா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க தலைவரை நாங்க காப்பாத்தி கூடாதா? கட்சியை காப்பாத்துறாரா இல்லையாங்க? 365 நாள் எப்படி ஓடுறாரு? உடம்புல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி எப்படி ஓடிட்டு இருக்காரு. மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அவருக்கு மட்டுமே செலவு பண்ணி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு தலைவரா அவர் இருக்காருன்னா 30 லட்சம் எதுக்கு ஆகுது? அவங்க சொல்ற கணக்கு தான் சார். 30 லட்சம் எதுக்கு ஆகுது சொல்லுங்க? ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிறேன், ஓப்பனா பேசுவோம். எது 30 லட்சம் ரூபாய் எதுக்கு ஆகுது? அவருக்கு ஆகுதுன்ற டேட்டாவை அவர் டெய்லி காசு சாப்பிட்டுட்டு இருக்காரா 30 லட்சத்துக்கு? அவர் தயாநிதி மாறனா?
தயாநிதி மாறன் 30 லட்சம் செலவு பண்றாரா? தெரியலையே, அவர் 30 கோடி ரூபாய் ஆகுதாமே அவங்களுக்கு. அவர் வீடு மெயின்டெனன்ஸ் இங்கே போட் கிளப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துருக்கீங்களா வீடு, தயாநிதி மாறனுடைய வீடு? தயாநிதி மாறன் பேசலாமா இதெல்லாம்? பேசலாமான்னு கேட்குறேன். இந்த கட்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்குதானங்க செய்யும். நீங்கள் வாடி 30 போலீஸை கொடுத்துட்டீங்க, 30 போலீஸுக்கு சாப்பாடு போடணுமா வேண்டாமா? சொல்லு, போடணுமா வேண்டாமா? போடணுமா வேண்டாமா? என்னைக்காவது ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாரா? மாசத்துல 2 நாள் தங்குவாரா சார்? சரி 3 நாள் தங்குவாரா? கரெக்ட், அவ்வளோதானே. மற்ற நேரம் எல்லாம் கட்சிக்காக வெளியில தானே இங்கே கொடுத்துருக்கிறாரு. அந்த மனிதர் மேலே நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவோம், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குவோம், அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேன், மற்ற பிஜேபிக்காரங்க மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் போட்டு உடச்சிடுவேன். ஆமான்னு சொல்லுவேன். இப்போ என்ன இல்ல, அவங்க என்னன்றாங்க, கரப்டட் பார்ட்டின்னு திமுகவை சொல்லாதீங்க, உங்களுடைய கரப்ஷன் எல்லாம் நாங்க எடுத்து காட்டல, எடுத்து நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா இங்க நாடு தாங்காது அப்படின்ற. என்ன தாங்காது நாடு? என்ன கரப்ஷன்? நாங்க என்ன கவர்மெண்ட்ல இருக்கிறோம்? நாங்க எங்க ஆட்சியிலேயே இருக்கிறோம். அரசாங்கமே இல்லாம, அரசு அதிகாரமே இல்லாம, ஒரு பெரிய பதவியே இல்லாம, ஒரு இங்க தமிழ்நாட்டுல கட்சியே இல்லாம இவ்வளவு செலவு நடக்குது. அந்த கட்சிக்குள்ள புடிங்கிட்டு இருக்க, கேஸ போடு, அரெஸ்ட் பண்ணுங்கள. அப்ப நீ என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்கறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்சி தானே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாங்க அவ்வளவு பவர்ஃபுல் நீ சொல்றேன், பவர்ஃபுல் தான், பவர்ஃபுல் தான். நீங்க சொல்லிட்டீங்கன்னா பவர்ஃபுல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக காரங்க சொல்லிட்டாங்கன்னா பவர்ஃபுல் தான். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க நாங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம், நாங்க வந்து கண்ணாம்பண்ணா நடிச்சிட்டு இருக்கோம், நீங்க வசூல் வேட்டைன்றாங்க, வசூல் வேட்டை பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீ ஆட்சியில் இருக்கும்போது நான் பண்றேன்னா பெரிய ஆள் தானே நான்? அப்ப நீ ஒன்னும் இல்லாத தத்தி பையன் தானே, தொடநடங்கி பசங்க தானே நீங்க? இல்ல, வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு நல்லது சார். நான் ரொம்ப இது கண்ணியமா தான் சார் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இப்ப தொடநடங்கி தவறான வார்த்தை கிடையாது, தத்தி ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. நான் என்ன தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கேன்? இப்ப அந்த மாதிரி பேசக்கூடிய மனிதர் கூட கிடையாதே சார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னேன், ஸ்டாலின் சாருன்னு சொன்னேன், நான் எங்க சொன்னேன்? அதாவது தப்பா பேசணும்னா என்ன? I give respect to individual sir, but not to the party. இப்படி பேசி தான் பிரதமரும் இப்போ ஒரு சிக்கல்ல, என்ன சிக்கல் பேச்சுல, என்ன சிக்கல் சார்? என்ன பிரதமர் சிக்கல்ல இருக்கிறாரா? மாதேஷ தான் கூப்பிட்டாங்களே இப்ப சிக்கல் தீர்க்க வைக்க சொல்லி. தேர்தல் ஆணையத்துல 20,000 கம்ப்ளைண்ட் போயிருக்கு பிரதமர் மேல. 30,000 கொடுங்க, இப்ப என்ன கெட்டு போச்சு? பிரதமர் 6 வருஷம் தேர்தலில் நிக்க விடாம அவரை தடை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. யார் அது? ராகுல் காந்தி, காங்கிரஸ் போயிருக்கு. ராகுல் காந்தி போய் கோர்ட்ல நின்றுக்கிட்டு போய் கேட்கலாம், ஒன்றும் நடக்காது. பிரைம் மினிஸ்டர் போய் சஸ்பெண்ட் பண்ணி தான் சொல்ல பாத்தீங்களா, இந்த டோரா புஜின்ட்டு. நான் சொன்னேனா இல்லையா? மத பிரச்சாரம் பண்றாரு. ஃபர்ஸ்டே சொன்னேனா இல்லையா டோரா புஜின்ட்டு ராகுல் காந்தி? சார் என்ன சார், நான் சொன்னேனா இல்லையா சார்? ஒரு பொம்மை குழந்தைங்க விளையாட்டுன்னு கொண்டு வந்து நீங்க இதை வந்து பேசிக்கிட்டு, நான் சொன்னேனா இல்லையா டோரா புஜி? யாரையுமே இப்படி தாழ்த்தி பேசுறது சார்? நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து தவறா பேசுற மனிதரா இல்லையா ராகுல் காந்தி? அவரோட சமுதாயத்தை பார்த்து திருடர்கள் சொன்ன கும்பலா சொன்ன ஆளா இல்லையா ராகுல் காந்தி? பின்ன போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? சொல்லுங்க சார், தண்டனை பெற்றாரா இல்லையா? அதுல சார் இன்னைக்கு ராகுல் காந்தி மாதிரி ஒரு சார் ஏதோ சொல்லுங்க. நீங்க காங்கிரஸையும் ராகுலையும் டார்கெட் பண்ணுங்க சார், அதற்கான பதில சொல்லுங்க. ஒரு மதம், ஒரு டோரா புஜியை கூட்டு வந்து, டோரா புஜி ஒன்று கூட்டு காட்டி வந்து இதுதான் வந்து காங்கிரஸ் சொன்னா எப்பேற்பட்ட காங்கிரஸ் அது? எப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்த காங்கிரஸ்? ராகுலுக்கு பதில் சொல்றன்ற பேர்ல இஸ்லாமிய மதத்தையே நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க. என்ன இஸ்லாமிய மதம் தான் அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள், இந்த சொத்தின் வளங்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க சொன்னது மன்மோகன் சிங். அது மட்டும் சொல்ல, பல மதங்களையும் பல சமூகங்களையும் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நான் காட்டிட்டேன்னா அது வந்து ஃபேக் வீடியோவா இருக்கும். காட்டுறதுக்கு முன்னாடியே ஃபேக்ன்றீங்க, காட்டுறதுக்கு முன்னாடி ஏன் பதறீங்க? இப்ப நான் காட்டிட்டேன்னா அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி கோட் பண்ணதை வந்து நீங்க எப்படி திருத்துறீங்க பாஸ்? இத வர இருங்க சார். இப்ப பேசுனது சரியா தவறான்ற விவாதத்துல சரியா தவறா நீங்க மன்மோகன் சிங் தான் சார் கேட்கணும். நீங்க உங்க கட்சியில இருக்கிற சிறுபான்மை பிரிவுல ஒரு நிர்வாகியே பேசியிருக்காரு, மோடி பேசுனது ரொம்ப தப்பா போச்சுன்னு. அவர் உடனே கட்சியில வந்து தூக்கி இருக்காங்க. இன்னைக்கு காலையில் நடந்திருக்காது, அப்பயே தூக்கி இருந்திருக்கணும். மோடி பேசுனது தவறுன்ட்டு. ஆமா, பிரதமர் பேச தவறுன்னு சொன்ன ஆட்கள் கட்சியில இது இருக்கணும், நீங்க இருக்கவே கூடாது சார். ஒரிஜினல் வந்துடுச்சு சார், வந்துடுச்சு சார். எப்படி சொல்லலாமா இதை? சொல்லலாமா இதை? மைனாரிட்டிக்கு முன்னாடி நிறைய வேற சில மதங்களையும் குறிப்பிட்டு சொல்றாருன்றாரு அவரு. வீடியோவை பாருங்க, சோஷியல் மீடியா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு சோஷியல் மீடியா, ஓன் பண்ணி பாருங்க.
இஸ்லாமியர்கள்லாம் இன்னைக்கு என்ன கோவப்பட்டு கோவம், நிக்க வெங்காய கோவம்? மன்மோகன் சிங் மேல கோவப்படணும், எங்க மேல ஏன் கோவப்படுறீங்க? சொன்னது மன்மோகன் சிங். மோடி இஸ்லாமியர்களுக்கு எல்லாரையும் எதிரானவர். சமமான நிலையில நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன பிரதமர் சரியானவரா? முஸ்லிம்கள் ஏழைகளா இருந்தா இந்த we should give first priority to them சொன்ன மன்மோகன் சிங் தவறானவரா? சொல்லுங்க. வந்தவர்கள்ன்றதும் வந்து பாபர் எங்கிருந்து வந்தாரு? ம். அவுரங்கஜீப் சொல்லுங்க. பாபர் எங்கிருந்து வந்தாரு? சரி சார். மாதேஷ் வீட்ல இருந்து வந்தாரா? சார், இன்னைக்கு இவங்க எத்தனை ஆண்டுகள் அவுரங்கஜீப் எங்கிருந்து வந்தாரு? உதயநிதி ஸ்டாலினோட மச்சாவா? சார்? இருங்க சார், சொல்லுங்க சார். அதுக்கு எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் சும்மா இழுக்கிறேன், சொல்லுங்களேன். ஆ. பாதுகாவலர்கள் எல்லாம் கேட்கிறேன், அவுரங்கஜீப் எங்கிருந்து வந்தாரு? இல்ல, நான் என்ன கேக்குறேன், தெளிவுபடுத்துங்க. அவுரங்கஜீப் எங்கிருந்து வந்தாரு? சரிங்க சார், அவங்க எல்லாம் வந்தவர்கள் தான். பாபர் எங்கிருந்து வந்தாரு? ரைட் சார், வந்தவர்கள் தான். கோயில்களை இடித்தார்களா இல்லையா? ம். என்ன சொல்லுங்க சார். ரைட் சார், அந்த வரலாறு நீங்க அப்ப பதிவு அததான் பண்ணீங்க. சொல்றாங்க. ம். என்ன போய் கெட்டு போச்சு உங்களுக்கு? So, நாங்க பேசுறது பாபரை பத்தியோ அவுரங்கஜீப் பத்தியோ டிப்பு சுல்தானை பத்தியோ. நான் கடைநல்லூர் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமையோ ட்ரிபிளிகன் முஸ்லீமையோ அவங்க நம்ம ஆட்கள் தான். யார் இல்லைன்னு சொன்னா? இது என்ன இது? என்னன்னா பாபரையும் அவுரங்கசீப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவங்க. அது அவங்க பிரச்சனை. யாருக்கு? நம்ம அவங்க ஏத்துக்கூடாதுன்றேன். நான் ஏத்துக்கூடாதுன்றேன். எங்களுக்கு மோடி தான் பெரிய ஆபத்துன்றாங்க அவங்க. தீவிரவாதிகளை ஏத்துப்பீங்களா? எந்த தீவிரவாதியும் என்னை பொறுத்த வரைக்கும் அவுரங்கஜீப் தீவிரவாதி, டிப்பு சுல்தான் ஒரு தீவிரவாதி. என்னை பொறுத்த வரைக்கும் என் நாடு அழிக்க வந்தவங்க தீவிரவாதி தான் சொல்லுவேன் நான். சோ மோடி பேசுனது சரின்றீங்க நீங்க சார். திருப்பி சொல்றீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதை கோட் பண்ணி காட்டியிருக்காரு? நம்மளுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதை சொல்லி காட்டுறாரு. அந்த மாதிரி இல்லாம எல்லாரையும் நான் சமமா ட்ரீட் பண்றேன், எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். முஸ்லீம் சகோதரிகளுக்கு, இஸ்லாம் சகோதரிகளுக்கு நான் ட்ரிபிள் தலாக்கை தூக்கி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அண்ணனாவும் தந்தையாவும் ஒரு மகனாவும் நான் இருக்கேன். நான் எங்க போனாலும் அவங்க என்னை வரவேற்கிறாங்க. இப்ப ஹிந்து பெண்கள் வேசி அப்படின்னு சொன்னது யாரு? சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அனைத்தும் அறிந்தவர் மாதேஷ் அவர்கள். சொல்லுங்க. ஆராசா கிட்ட போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? சார், நான் அந்த புத்தகத்துல நான் சொன்னேன் சார், நீங்க என்ன தப்பா நீங்க நினைச்ச கூடாது சொன்னாரா இல்லையா? அதாவது புத்தகம் இங்க வீடியோவே இருக்கு. நம்ம ஆள் பேசுறது மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது. அதனாலதான் உங்க சொத்தும் என் சொத்தும் சர்வே எடுத்து நம்ம இதுல 55% நம்ம கிட்ட இருந்து புடிங்கி அவங்களுக்கு கொடுப்போம். என்ன இது? எவன் அப்ப வீட்டு சொத்து சார்? அவங்க மேனிஃபெஸ்டோல அவ்வளவு தெளிவா எல்லாம் அப்படி எல்லாம் அவங்க குறிப்பிட்டெல்லாம் ஹைலைட் சார். காங்கிரஸ் ஒரு ஆன்டி நேஷனல் பார்ட்டி சார். காங்கிரஸ் சப்போர்ட்ஸ் டெரரிஸ்ட் சார். காங்கிரஸ் சப்போர்ட் ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் சார். அப்படிலாம் டெரரிஸ்டுக்கு எல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்ணல சார். நீங்க எந்த டெரரிஸ்ட்? காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்ட கட்சியா இல்லையா? அது 370 வேணும்னு கேட்டது யாரு? தீவிரவாதிகள் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல மாதேஷும் அமரும் 2 பேரும் ஜாலியா போயிட்டாங்க. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நீங்க போயிட்டு வரலாம். போக முடியுமா உங்களால? இயல்பு நிலையில இருந்த ஒரு பகுதியை நீங்க 370 அப்ரிகேட் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு வருடத்திற்கு மேல இயல்பு நிலையில இருந்தது சார். அங்க 5 லட்சம் இந்துக்களை கொன்னு குவிச்ச ஒரு இடத்தை நீங்க இயல்பு நிலைன்னு சொல்றீங்க. ரைட் சார். ஆனா அப்ரிகேட் பண்ணதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும். அப்ப ஸ்ரீலங்கால தமிழ் சொந்தங்களை, தமிழ் ரத்த பந்தங்களை கொன்னதும் இதுவும் இல்லன்னு மறந்துடுவோமா சார்? அங்க இல்ல பிரச்சனை நீங்க ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கல. நீங்க ஒத்துக்கணும். அப்ப ரெண்டும் மறந்துடுவோமா? இல்ல, மறக்க முடியாது சார். காஷ்மீர்ல கொன்ன 5 லட்சம் பேர் சார். காஷ்மீர்ல 370 கொண்டு வந்த பிறகு சுதந்திரமா இருக்காங்களா? காஷ்மீர்ல சுதந்திரமா இருக்காங்களா? இல்ல. நெக்ஸ்ட் இன்டர்வியூ, ஒரு வருஷம் அவசர நெக்ஸ்ட் இன்டர்வியூ காஷ்மீர்ல வச்சுக்கிறோம். போவோமா? நடு ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க சார். 370 அப்ரிகேட்டுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் தமிழியன் டு இன்டர்வியூ பிஜேபி பர்சன் இன் காஷ்மீர் மாதேஷ். போலாமா சார்? முதல்ல ஹவுஸ் அரெஸ்ட்ல உட்கார்ந்தாங்க சார். அங்க இருந்த தலைவர்கள் சேலஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரையும் திறந்து விட்டீங்களா? சேலஞ்ச் பண்ணுங்க. வாங்க. நீங்க தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க. இன்டர்வியூ ஃபாரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா எல்லா குடும்பத்தையும் நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. என்ன தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்றவங்களுக்கு பண்ணாம வேற என்ன பண்றது? அப்புறம் எங்க உங்களுக்கு சுதந்திரமா இருந்துச்சு? நீங்க 370 கொண்டு வந்தோனே தீவிரவாதிங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? தலைவர்களை தீவிரவாதிகள்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அவங்கள சொல்லுங்க. தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு சொல்றேங்க. ஏங்க அவங்களாம் இந்தியாவோட மிக்ஸ் ஆகக்கூடாது காஷ்மீர்னு இருந்தவங்க. நீங்க அவங்களையும் எப்படி நீங்க ஒன்று சேர்க்குறீங்க புரியல. இப்போ நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பிரபாகரன் அவர்களை தவறா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க எதோடு கனெக்ட் பண்றீங்க பாருங்க. லேண்டு
அது நம்மளுடைய சரி, லேண்டுங்க. நீங்க பிரபாகரன் ஆசைப்பட்டதே செய்யுங்களா பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தனியில வாங்கி கொடுங்க சார், தனியில வாங்கி கொடுங்க. பிஜேபி தனியில் இப்ப என்ன நடந்துருக்குதாங்க? எங்க நடந்துட்டு இருக்கு? என்ன வேணுமோ எல்லாம் நடந்துருக்குதா இல்லையா? ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் ஒண்ணும் நடக்கல. சரி, ஸ்ரீலங்கால இன்னும் இன்டர்வியூ. அங்க பெரிய ஆசை. ஸ்ரீலங்கால இன்டர்வியூ நெக்ஸ்ட் போலாமா? வாங்க. ஒண்ணும் நடக்கல, அங்க போய் சொல்லுவோம் சார். தனியிலம் வாங்கி பெற்று வாங்க கொடுங்க சார். சார், பிஜேபி வாங்க நீங்க சார். பெரிய சாதனையாளர்கள் தானே. அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்ல மனிதர்கள் 370 கொண்டு அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது ஒருத்தர், ஆ. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் தனியில எங்களுக்கு வேணும்னு சொல்லி யாராவது எல்லாரும் கேக்குறாங்க சார். யார் சொல்லுங்க? புலம்பெயர்ந்த இன்னைக்கு உலக நாடுகள், பல நாடுகள்ல வாழ்ந்துருக்கிற ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு தனியில வேணும்னு உட்காந்துருக்காங்க. நீங்க தான் 370 புரட்சி பண்ணவங்கல்ல இந்த வெளியூர் வாழ்றவங்க சொல்லுங்க சார். காஷ்மீர்ல புரட்சி பண்ணவங்க தானே, இங்க வாங்கி கொடுங்க தனியில. பேசிட்டீங்களா? பண்ணுங்க சார். திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசவா? ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய எந்த கட்சி, பிஜேபி பிடிக்கிற கட்சி, பிடிக்காத கட்சி, எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், இனி சோசியல் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இனி என்ஜிஓ, ஒரு வீடியோவோ ஒரு லெட்டரோ வாங்கி கொடுங்க, தனி ஈழம் வேணும். ஏன் தனியில கோரிக்கையே இல்லன்றீங்களா? வாங்கி கொடுங்கன்றேன். இங்க இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க? என்ன வேலைங்க? வைகோ, திருமாவளவன், வைகோ ஒரு ஃப்ராட் சார். வைகோ ஒரு ஃப்ராடு. வைகோ மிகப்பெரிய ஃப்ராடு. இல்ல நீங்க முடியாது சார். அவரெல்லாம் ஒரு போராளி தலைவன். என்ன பெரிய போராளி? போராடிட்டாரு. எங்க திமுக அறிவாலயத்திலயா? அங்க போய் போராடினாரா? என்ன பெரிய வைகோ புரியல எனக்கு. என்ன பண்ணிட்டாரு? என்ன கோவம் வைகோ மேல உங்களுக்கு? எனக்கு ஒரு கோவம் இல்லங்க. நீங்க வைகோ இழுக்குறீங்க. மோடி 2014 பிரதமர் வைகோ ஒரு காரணம் தெரியுங்களா? பல லட்சம் பேர் இறந்த பொழுது வைகோ என்ன பண்ணாரு? வைகோ என்றைக்கும் புலிகளின் ஆதரவாளனா தான். சார் ஒரு நிமிஷம். வைகோ நான் ஏன் ஃப்ராடுன்னு சொல்றேன்னா ஒரு அர்த்தம் இருக்கு சார். அண்ணாமலை தெரியலன்ட்டாரு அதனால. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அண்ணாமலை இவர் தெரியலன்னா தெரியாம போயிடுவாரா? இவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன பண்றது? அதை பத்தி பேசல. ஒரு 1/2 hour டிராமா நடந்தது தெரியுமா? 1/2 hour நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்ட்டு. உலக கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்குது. 1/2 hour உண்ணாவிரதம் இருந்த ஒரே தலைவர் உலகத்துல யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள். கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா தான் நான் சொல்றது? கரெக்ட் தானே? அதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். இருங்க வரேன். இப்ப அங்க அத்தனை பேர் சத்தத்துக்கு காரணம் யாரு? ஒரு நிமிஷம் உங்களால பேச முடியல. ஒரு நிமிஷம் சோனியா காந்தி கிட்ட பேசி நிப்பாட்டுங்க, இந்த கோர செயலை வேண்டாம், நீங்க நிப்பாட்டு. நீங்க சொன்னா இன்னைக்கு நடந்திருக்குமா? அன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர அன்னைக்கு பிஜேபி நீங்க பார்க்கல. அன்னைக்கு என்ன நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க போய் பாருங்க. அன்னைக்கு என்ன முத வரிசையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்துறீங்களா? பிஜேபி அன்னைக்கு ஒண்ணு முத வரிசையில துப்பாக்கி முதல்வரா யார் இருந்தது? குஜராத் முதல்வரா யார் இருந்தது? அன்னைக்கு பேச்சுக்களை நீங்க போய் பாருங்க. பிரதமர் இன்னைக்கு பிரதமர் அன்னைக்கு நம்ம ரத்த பந்தங்களை கொன்னுட்டு இருக்கானுங்கடா, படுபாவி பயிலங்களா, டேய் ஏதாவது பேசுங்கடா, ஏதாவது 2004 மோடிஜி பேசினார். குஜராத்ல 2004 வரலாறுலாம் எடுத்து பேசினா அது ஒன்னு சொல்லவா? நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். முதல்வர் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்ரீலங்கால கால வைக்க சொல்லுங்க. பிரதமர் 3 வாட்டி வச்சுட்டு வர சொல்லியா, அப்புறம் பாத்துக்கலான்ற போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ராடு, அதுக்கு தான் ஃப்ராடுன்னு சொன்னேன். அந்த மாதிரி கட்சியோட இன்னைக்கு நீ உன் பையனுக்கு சீட்டுக்காக நீ கூட்டணி வச்சுக்கிட்டு நீ பேசலாமா? கேட்டோம். நான் யார் தெரியுமா? யாரையா நீ? எனக்கு தெரியாது. என்ன இப்ப அதுக்கு யார் நீ? 1 லட்சம் பேர் கொண்டவங்களுக்கு ஷேகன் கொடுத்துட்டு வந்தவங்க நீங்க எல்லாம். கொடுத்தாங்களா கொடுக்கலையா ராஜபக்சேக்கு? இந்த ஃப்ராடுங்களுக்கு நீங்க எல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. ராஜபக்சேவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது யாரு? மோடி ஆட்சி தான் கொடுத்தது. சிவப்பு பிரசிடென்ட் வரும்போது கொடுப்பாங்க. நீங்க போய் வாண்டடா கொடுத்தீங்க. வாண்டடா அவரும் அன்னைக்கு அங்க ஒரு நிமிஷம் சார், அங்க மக்களை பார்வையிட ஒரு நிமிஷம். இன்னைக்கு ராஜபக்சே எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. இன்னைக்கு அவருடைய நிலைமைக்கு நீங்க ஒண்ணும் காரணம் கிடையாது. மாதேஷ் தான் காரணமா சார்? இங்க ரெட் கார்பெட் கூப்பிட்டு நீங்க சர்வாதிகாரி ஸ்டாலின் காரணமா? யாரு? எங்க ராஜபக்சே? அந்த மக்களாக இன்னைக்கு அங்க ஆட்சியில இருக்கிறவங்க யாரோட பிளெஸிங்ஸ்ல இருக்கிறாங்க சொல்லுங்க. சரி, 2 இன்டர்வியூ மாதேஷுக்கு நான் கொடுக்க போறேன். ஏன் செலவுல? ஒன்னு காஷ்மீர்ல, ஒன்னு ஸ்ரீலங்கால ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இன்டர்வியூ வேண்டாம். இன்டர்வியூ கொடுக்கணும். அவங்களுக்கு தனியிலம் வாங்கி கொடுக்கட்டும். இல்ல அது ஆட்சிக்கு வந்தா பார்க்கலாம். தனியிலம் மாதேஷ் கேட்க கூடாது. ஆட்சிக்கு ஜூன் 4 தனியிலம் நீங்க மாதேஷ் கேட்க கூடாது. சரி, தனியிலம் மாதேஷ் கேட்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கூரிகளை கேட்க கூடாது. கேட்க வேண்டியது அந்த ஊர் மக்கள் கேட்கறாங்க சார். உங்ககிட்ட கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க சார்? யார்கிட்ட கேட்டாங்க? என்னுடைய தாய் நிலத்துக்கு வரணும்னு உலக தமிழர்கள் பலரும் தவிச்சு யார் ஸ்டாப் பண்ணாங்க? போங்க. யார் ஸ்டாப் பண்ணாங்க? நாடற்றவர்களா தானே சார் இருக்காங்க. இன்னமும் ஹை செக்யூரிட்டி ஜோன் அன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். யாரும் தொட முடியாது தமிழர்களை. தொட்ட
தொட சொல்லுங்க பார்ப்போம். ம். தொட சொல்லுங்க. ஒருத்தனை தொட சொல்லுங்க போவோம் ஸ்ரீலங்காவில் எவனா ஒருத்தனை. அப்ப யாராவது இருக்கட்டும், நம்ம பந்தங்கள் அர்த்த பந்தங்கள் ஒருத்தனை தொட சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஈழத்தமிழர்களுக்கு நீங்க பாதுகாப்புன்றீங்க, இஸ்லாமியர்களுக்கு நீங்க சார் நான் கேட்ட பாதுகாப்பு கேள்விக்கு பண்றீங்க. பதில் நீங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும். சொல்லுங்க. தாண்டி வந்துட்டீங்க. சொல்லுங்க. வைகோவை நான் ஏன் ஃப்ராடுன்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா சார்? மக்களுக்கு தானே புரிய போகுது. ஆப்பா உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ம். உன் பையனுக்காக ஒரு சீட்டு வாங்கணுன்றதுக்காக ஈழத்தில் 1,00,000 பேரை கொடுத்த பலி கொடுத்த ஒரு கட்சியோட கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த கட்சி அந்த தலைவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு நிப்பாட்டி இருக்க முடியும். போர் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஒரு மாநில Such a முதல்வர் tall leader. இல்ல ஒரு மாநில கருணாநிதி டால் லீடர் ஒத்துக்கிறீங்களா? லீடர் சார். அவரால் ஏன் நிப்பாட்ட ஆனால் ஒரு முடியல? மாநில முதல்வர் எவ்வளவு எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் அந்த போராடினார். மாநில முதல்வர் டெல்லியில ஆட்சியை கவுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அவர். அவரை தேடி நரேந்திர மோடி அவர்களும் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அவ்வளோ பெரிய டால் லீடர். ஆனா 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 கேபினெட்ல மந்திரிங்க வேணுன்றதுக்காக சோனியா காந்தி கிட்ட நம்மளால பேச முடியல. 1,50,000 பேர் கொண்டுட்டாங்க. அதே தான் காஷ்மீர்ல. ஸ்ரீலங்காவில் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 200 இயர்ஸ் ஆஃப் தமிழ். அது நீங்கள் அந்த பகுதி வேறு, நீங்கள் சொல்கிற பகுதி வேறு. 2 பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நானே பர்சனலாக சந்திக்கிறேன் சென்னை வரும்போதெல்லாம். அவங்க நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ நேரம் வந்தோடனே ஸ்டாலினை சந்திச்சு அப்படியே போயிடுறாங்கன்ட்டு. அங்கே சந்திக்கிறாங்க, எங்களையும் சந்திக்கிறாங்க. இங்கேருந்து நேராக டெல்லிக்கும் போகிறாங்க. யார் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு தேவை அங்கே எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், growth, எஜுகேஷன், டெக்னாலஜி, இதுதான் அவங்களுக்கு தேவை. அது என்னமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் முடிந்து விட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே பலமுறை தேர்தல் ஆணையம் கூட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. வாக்காளர் சரிபார்ப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தணும்னு சத்யபிரதாப் சாஹூ சொல்றாரு. அப்பெல்லாம் நீங்க அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா இல்லையான்றதெல்லாம் உங்களால சரிபார்க்க முடியல. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1,00,000 ஓட்டை காணோம், 50,000 ஓட்டை காணோம், 75,000 ஓட்டை காணோம்னு ஆளாளுக்கு எல்லா தலைவரும் சொல்றீங்க. ஒருவேளை அதுக்கு தான் திமுக அதிமுகலாம் சொல்றாங்க. என்னங்க இவங்க கிணத்த காணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் நேற்றுக்கு சொல்றாரு கிணத்த காணுன்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து எப்போ நீங்க பார்த்துருக்கணும்? இப்போ அவங்க வந்து ஒரு ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கு யாருக்கோ கூட ஓட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னார்ல. அவரே சொன்னாரு. யாரு? அவங்க வீட்லயே 4 பேருக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. குதிச்சுட்ட சொல்லுங்க நேரா போய் கிணத்துல. நாட்டுக்கு பாரம் குறையும். 4 பேருக்கு சொந்த வீட்டில் ஓட்டு இல்லை. நீங்க எல்லாம் அமைச்சராக இருந்துக்கிட்டு, எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு, சபாநாயகராக இருந்துக்கிட்டு, இது பேச்சு வேற உங்களுக்கு. இல்ல இன்னைக்கு இதை சொல்றீங்கன்னா நீங்க நான் உங்க சொந்த வீட்டில் 4 பேருக்கு ஓட்டு இல்லை. நீங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து தத்துக்குட்டி என்னென்னலாம் பேசியிருக்காப்புல இந்த மனிதர். அண்ணாமலை என்ன பேசுறாரோ அதுக்கு பதில் சொல்றாங்க சார் அவங்க. நீங்க பேசுனீங்க எல்லாம் பாருங்க. அதிமுக எப்பயுமே நாங்களா வாண்டடா போய் சண்டை இழுக்கல. இழுத்திருக்கீங்க. பேசினா நான் பேசுவேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசினா நான் பேசுவேன். உங்க தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் பக்கத்துல நின்னு என்ன சொன்னாரு? தினகரன் பக்கத்துல நின்னுட்டு என்ன சொன்னாரு? அதிமுக இவங்க கையில வந்துரும், ஓபிஎஸ் கையில வந்துரும் அப்படின்னு சொன்னா கோவப்பட மாட்டாங்களா என்ன அவங்க? ஆமா சார் இது என்ன சார் இது? யார்கிட்ட இருக்கணும் அவங்க கிட்ட தான் இருக்கும். அது அதிமுக யார் கையில இருக்கணும்னு அண்ணாமலை ஏன் சார் முடிவு பண்றாரு? பஞ்சாயத்து நடக்குது. அண்ணாமலை யார் சார்? பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து தீர்த்து வைக்க நாட்டாம. ஓபிஎஸ் அவர்கள் யார்? இதுக்கு பஞ்சாயத்து தீர்த்து வைக்க அண்ணாமலை நாட்டாம. ஓபிஎஸ் சார். ஆமா நாட்டாம தான். ஓபிஎஸ் அடுத்தவங்க பஞ்சாயத்து ஓபிஎஸ் சார். ஓபிஎஸ் யாருங்க? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் யார்? அவர் அந்த கட்சி தொண்டர்களால் நீக்கப்பட்டவர் சார். சும்மா கதை கூடாதீங்க. துபாகுரு எல்லாம் கூடாதீங்க. பொதுக்குழு கூடி நீக்கி இருக்காங்க சார். முடியல. கோர்ட்ல கேஸ் நிக்குது சார். ஓபிஎஸ்க்கு நீங்க என்ன சார் மக்களுக்கு நிக்கிறீங்க? என்ன பொதுக்குழு? அந்த பொதுக்குழு இருக்கல பாதி பேர் எங்களோட டச்ல இருக்காங்க. என்ன பொதுக்குழு? வெங்காய பொதுக்குழு. பிஜேபியை பத்தி நீங்க கவலைப்படுங்க சார். அதிமுகவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சும்மா இருங்க. அது எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அமைச்ச ஸ்ட்ராங்கா வளர்த்த கட்சிங்க. அத பத்தி நீங்க சார் விசுவாசிகள் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து புலம்புறாரு ஒரு மனிதர். உங்க நீங்க வந்து எல்லாரையும் நீக்கிடுவீங்களா? நாங்க பார்த்து சும்மாவே இருக்கணுமா? நீங்க யாரு அதுக்கு பத்தி? பஞ்சாயத்துக்கு வராங்க. யாரு வராங்க? ஓபிஎஸ் உங்ககிட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்காரா? என்ன இப்ப வந்து அரசியல் கட்சி நடத்தாம பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிற வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயங்க. 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறவங்க, என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க, ஒரு மனிதரை நீங்க நீக்குறீங்க. பிரதமர் கிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்டிஏ கூட்டணி என்ன சொல்லுங்க. என்ன? டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். அப்ப டெமோக்ராட்டிக் படி நடக்கலைங்க. இந்த மாதிரி தவறு நடக்குதுங்க.
அப்படின்னா ஒரு பெரிய மனிதர் அவரே தவறானவர்னு சொல்லி தான் நீக்கிருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டாண்ட் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தவறானவர்கள் நான் சொல்ல அவங்க சொல்றது இல்ல நான் இல்ல சொல்றேன். இல்ல இப்ப நீங்க இப்ப நான் அதிமுக முடிவு கிட்ட எடுக்க காசு முடியாது சார். வாங்கின நான் மாதிரி ஏன் பேசுறீங்க. ஓபிஎஸ் பத்தி முடிவு சார், எடுக்கணும்? அதிமுக கிட்ட காசு வாங்கின மாதிரி பேசிட்டு சார் இருக்கீங்க. இது வந்து தவறுது. ஆமா. ஓபிஎஸ் சரியானவரா இல்லையான்றத அந்த கட்சி தொண்டர்களோ அந்த கட்சி பொதுக்குழுவும் முடிவெடுத்து அவர் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. சார், OPS க்கு- ஜூன் 4ஆம் சார், தேதி ஜூன் 4ஆம் தேதி அதிமுக தொண்டர்களுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். சரி அது ரைட்டு. அதிமுகவின் அடுத்த கட்டம் என்னன்றதை தீர்மானிக்க பிஜேபி என்ன கோர்ட், ஹைகோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டா? நீங்க என்ன இதுவா என்ன இந்த நாட்டை காக்க வந்த ரட்சகர்களா? எடப்பாடி பழனிசாமி இதை பேச சொல்லுங்க பாப்போம். ஏன் என்ன ஏன் என்ன அதுதான் சிவி சண்முகம் பேசிட்டாரு. அது சிவி காலையில சண்முகம் ஏதோ ஒரு ஆஃப் அடிச்சிருப்பாப்ல, அதை பத்தி பேசிருப்பாப்ல. தப்பு. சும்மா காமெடி போன சிவி சண்முகத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல சொல்லுங்க பாப்போம். சார் ஓபிஎஸ் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராருன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்க வேலை சார், கிடையாது அண்ணன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியே வந்து பிரஸ் மீட்ல நீ யார் என்னோட இதுல இன்வால்வ் அது ஆகுறது கேட்டாரு. எப்போ கேட்டாரு? பாத்துக்கோ தம்பி, என்ன தம்பி வரலாறு தெரியாம நேத்து வந்த தம்பி நீங்க. பாத்துக்க மோடி சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்ல சொல்லுங்க. ஏன் என்ன மிரட்டுறீங்களோ? ஆமா, மிரட்டுறீங்களா? டவுட்டா உங்களுக்கு? மிரட்டுறீங்களா? டவுட்டா உங்களுக்கு? சார் அது டவுட்டா உங்களுக்கு? மக்கள் இயக்கம் சார். அது எது மக்கள் இயக்கம்? மக்களுடைய இயக்கம். அது அதிமுக. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் மக்கள் இயக்கம். ஏங்க உங்களுக்கு ஒரு சேர் கொடுப்பாங்க, இதை விட மிகப்பெரிய துரோகம் உலகத்துல இருக்க முடியுமாங்க? துரோகம் இருக்க முடியுமாங்க? சார் அதெல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் பாப்பாங்க. நான் ஒரே ஒரு ஓட்டு ஸ்டேட்மெண்ட் போடுவோம். சொல்றேன். ஒரே ஒரு நீங்க யார் சார் நியாய தர்மத்தை நியாய தர்மத்தை பேசுவதற்கு? அதுவும் அதிமுகவில் இருக்கிற நியாய தர்மத்தை பேச பிஜேபி யார் சார் முதல்ல? அந்த நேரத்துல அவர் தமிழ்நாடுடைய முதல்வரா இருந்தார். அவர் செய்த செய்திகளுக்கு எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்கள் கேள்வி கேட்கலாம், புரிஞ்சுக்குங்க. மக்கள் கேள்வி கேட்கலாம். மக்கள் அண்ணாமலை கேள்வி யார் வந்து அதிமுக வாங்கி அண்ணாமலை தினகரன் கிட்ட கொடுக்குறாரு? அண்ணாமலை என்ன சொல்லி நான் எடுத்து வந்து கொடுப்பேன்னு சொல்லி எங்க இருக்கும் கட்சின்னு சொல்றாரு, ப்ரிடிக்ட் பண்றாரு. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன வெளிக்குது? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க, கரெக்டா? சரி கூட இருந்த வரைக்கும் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல? அட இரு, சசிகலா கூட இருந்தது தெரியல, நான் தினகரன் கூட இருந்தது. வரணுங்க. சார் நேரா வந்துருங்க சார். நேர விரயம் தானே சார். ஒன்னும் வரலாறு மக்கள் பார்ப்பாங்க. நம்ம 2 பேர் இன்டர்வியூனா 2 மணி நேரம் கூட பார்ப்பாங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. வந்து முதல்வராக இவரை உட்கார வைக்கிறாங்க. யார? இபிஎஸ். துரோகி இபிஎஸ் சார். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யார் சார்? அட இல்லன்னா நீங்க என்ன அதிமுக ஓட்டு போட்டீங்க? நீங்க தத்துக்குட்டி அண்ணாமலை நீங்க யார் சார் சொல்றதுக்கு? சொல்லுங்க. ஆமா, அரசியல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்தவரு. 2 வருஷம் 3 வருஷம். நீ யார் சொல்றது? நான் 30 வருஷம். யாரையா சொல்றதுக்கு? அத பிரதமர் அமித்ஷா அவர்களே சொல்ல, நீ யார் சொல்றதுக்கு? நடுத்தெருல 4 பேர் பார்க்க மாட்டாங்க. யாரு நான் யார நீ யாரு சொன்னாங்களோ அவங்கள சொல்றேன். இல்ல சார். என்ன சார்? சார் அவங்க கிரவுண்ட் லெவல்ல கிளை செயலாளரா இருந்து வந்தவர் சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சியில தலைவரா? ஆட்டையை போடுறதுக்கா? ஆட்டையை போடுறதுக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? அதிமுக தொண்டர்கள் கோவத்துல இருக்காங்க சார் உங்க மேல. அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் பின்னாலையும் டிடிவி அண்ணன் பின்னாலையும் நிக்கிறாங்க. நான் சொல்ல வரல, நான் சொல்ல வந்தது நீங்க நிப்பாட்டிட்டீங்க பாஸ். டிடிவி அமமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அமமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏங்க ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கூட இருந்தவங்க, அவங்க நீங்க பொதுச் செயலாளராக நீங்க தானே ஆக்குறீங்க. அவங்க என்ன ஆகுது, அவங்களுடைய கடினமான சூழ்நிலையில் அவங்க என்ன பண்றாங்க, உங்களை முதல்வர் ஆக்குறாங்க. யார? துரோகி இபிஎஸ் வந்து முதல்வர் ஆக்குறாங்க. ஆக்கியாச்சு. திருப்பி வராங்க, பதவி கொடுப்பான்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கதவு அவங்கள எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்சல்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தை சொல்ல முடியுமா நம்மளால? ஏன் பதறீங்க, நெழுகிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க? ஏன் சொல்லிட்டு வேணான்ட்டு அந்த வார்த்தையை? இபிஎஸ் பேசணும் தானே அது? பேசினாரா பேசலையா? சரி, ஒரு பெண்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தையா அது? இன்னைக்கு வந்து என்ன ஒப்பாரி வைக்கிறது? கேட்டோம் தொண்டர்களாக உருவாக்கப்பட்டாங்க. எல்லா கட்சியும் தொண்டர்களாக தான் உருவாக்குறாங்க. என்ன பண்ண வேற யாரால உருவாக்கப்படுவாங்க? இந்த டைலாக் எல்லாம் வேற எங்கேயோ வச்சுக்கோங்க. இப்போ மற்ற கட்சியில் என்ன மிஷன்ஸ் ரோபோட்டாலே உருவாக்கப்பட்ட கட்சிங்களா? புரியல எனக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த அளவுக்கு இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் இப்போ புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் எந்த அளவுக்கு மரியாதை. கடைசி மீட்டிங்ல கூட அவங்கள பத்தி பாராட்டி பேசுறாரு. கடைசி மீட்டிங்ல பேசிட்டா ஓட்டு விழுந்துருமா என்ன?
யார் ஓட்டு? ஓட்டுக்காக தானே பேசுறீங்க. ஏங்க மொத்த கட்சி எங்களோட இருக்குன்ற உங்களுக்கு எது புரியலையா? அதிமுக ஜூன் 4க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமின்ற தனி மனிதரா தனியா நிப்பார். பாக்குறீங்களா? பெரிய கனவு சார் இது. எனக்கு கனவெல்லாம் கிடையாது. ஆமா, பெரிய என் கனவு கனவு. கிடையாது. என் கால் லிஸ்ட் காட்டவா? பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல பிஜேபி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால இன்னைக்கு ஒருத்தரும் கிடையாது. தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும். எடப்பாடி பழனிசாமி தான் ரைட் ஹேண்டா நினைக்கக்கூடிய மனிதரே இன்னைக்கு அவர் கூட கிடையாது. இதுதான் உண்மை. இதுலதான் விரக்தியின் உச்சத்துல இருக்காருன்னு தான் நீங்க பேப்பர்ல எல்லாம் போட்ட நியூஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்துரும் சொல்றீங்களோ அந்த மாதிரி ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவே இங்க வந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் எங்கேயும் வரும்னு சொல்லலைங்க. ஜூன் 4க்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் எங்க வரும்ட்டு. எங்க வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஜூன் 4 பிஜேபியே வரக்கூடாது அப்படின்னு தானே இன்னைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. 4 பேர் சொல்லுங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் தமிழ்நாட்டுல பண்ணாங்கன்ட்டு. தமிழ்நாட்டுல தேவையில்லை. இப்ப வடமாநில பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டுக்கு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல அவங்க ஒரு 4 தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எம்பிக்களுக்காக கேம்பெயின் பண்ண 4 பேர் சொல்லுங்க. ராகுல் காந்தி வந்திருந்தாரு. யார் டிவைடரை தாண்டி ஜம்ப் அடிச்சுட்டு போனாரு அவரா? ஆமா, அதுதான் டோரா புஜ்ஜின்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டீங்களா நீங்க? அது தலைவரா? அது அந்த ப்ராடக்ட் பேர் டோரா புஜ்ஜி. இன்னும் சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா? இவரை தான் நீங்க பிரதமருக்கு நிகரா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ரோட்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா எப்போ ஸ்வீட்டை வாங்கிட்டு வாங்கிட்டு வர போறாங்க. இல்லை அந்த இந்த உலகமே சிரிச்சிட்டு இருக்கு இவங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல. டிவைடரை ஜம்ப் அடிச்சுட்டு போறாரு. ஏங்க போக்குவரத்து நெரிசல் கேஸுங்க அது. இந்த டோரா புஜ்ஜி வச்சுதான் நீங்க காங்கிரஸை விற்கணும்னு பாக்குறீங்க. விற்க முடியுமா? மக்களை ஏத்துப்பாங்களா? நீங்க படித்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடா மாறிடுச்சுங்க. பவர்ட்டி வந்து இருக்கலாம், ஆனா பவர்ட்டிலையும் எஜுகேஷன்றது இருக்கு. இன்னைக்கு எஜுகேஷன் மேண்டேட்டரியா வந்தாச்சு. இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேட்ஜெட்டு புவரஸ்டவங்க வீட்லயும் ஒன்று இருக்கு. பார்க்குறாங்க யூடியூப்ல மாதேஷ் இன்டர்வியூ பார்ப்பாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு யார் காரணம்? சார் இந்த 2G ஊழல்ல பலாயிரம் கோடி அடிச்ச ராஜா காரணம் கிடையாது. ஒரு எம்பி 0.5 பைசா கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி காரணம். யார் காரணம்? 4G 3G இருங்க. 10 ஆண்டு சாதனையை பேசி தான ஓட்டு பேச விடாதீங்க. என்ன பேச விடாம தடுக்காதீங்க. 3G 2Gக்காக வெளியூர்ல இருந்து ஓடி போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தா நாடு இது. 5G இதோ ஐஐடியில் உருவாக்கணும் நம்ம. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெவலப்மெண்ட்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே வந்துருச்சு சார். இது இன்னமும் நேருவின் திட்டங்கள் நிறைய இடங்கள்ல பேசு பொருள் தெரியுங்களா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? பாவம் காங்கிரஸ் மேல. சாரோட ஊர் எது? கிருஷ்ணகிரி மாவட்டம். ஊரை சொல்லுங்க சார். ஊத்தங்கரை போவோம் சார். மோடியினுடைய திட்டங்கள் என்ன பேசுன்னு அங்க போய் பேசுவோம் சார். என்ன சார் இருக்கு? வாங்க சார். எங்க ஊர்ல ரோடு இருக்கா சார்? உங்க ஊர்ல ரோடு போடுறது யார் சார்? மாநில அரசு எங்கே பண்ணுவாங்களே அதெல்லாம் யார் சார் போட்டது? ரோடு போட்டது யார் சார்? உங்க ஊருக்கு ரோடு மாநில அரசு கட்டுப்பாட்டுலயே இருக்கு சார். பாப்போமா சார்? போயிட்டு எத்தனை நாள் இந்த ஸ்டிக்கர் அடிக்கிற வேலையை பார்ப்பீங்க சார்? ரோடு கூட போட்டு தரலாம். நீங்க ஆட்சியில் இருக்கிறதே வேஸ்ட் தான். சரி, ஓகே. ரோடு இது ஒரு சாதனைன்னு பேசுறீங்க. சாதனையா? இது ஒரு சாதனை. நெக்ஸ்ட் வரும். நம்ம சிரிக்கிறார். நெக்ஸ்ட் வரும். இது ஒரு சாதனை. வாங்க நெக்ஸ்ட் வரும். ரோடு கூட போடலாம். 10 வருஷம் மோடி இருந்து பிரயோஜனம் இல்ல. பிரதமருடைய வீட்டு கட்டும் அந்த திட்டத்துல வீடு கட்டி கொடுத்திருக்காங்களா உங்க ஊர்ல? சொல்லுங்க. தமிழக அரசும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுக்குறாங்க. ஸ்டிக்கர் அடிக்கிற எந்த தொகையும் கொடுக்கல. சும்மா அந்த கதையை விடாதீங்க. நான் சொல்றதுக்கு வாங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? சரி சொல்லுங்க. இல்ல அது முன்னாடி அடிச்ச டைலாக் சொல்லுங்க. வீடெல்லாம் கூட கட்டி கொடுக்கலன்னா நீங்க எல்லாம் என்னங்க? நீங்க வந்து அதெல்லாம் நீங்க வந்து எதை சொன்னீங்க டைலாக் சொல்லுங்க திருப்பி. பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்லைங்க. ஜல் ஜீவன் திட்டத்துல டேப் வாட்டர் வருதா? வீட்டுக்கு வருதா? வரலையா சார்? சரி சார் என்ன சார் நீங்க தண்ணியை கூட கொடுக்கலன்னா எப்படி சார் நீங்க வந்து பிரயோஜனம் இல்லை சார்? நீங்க இருக்கிற ஆட்சியில இருக்கு. முத்ரா ஸ்கீம்ல லோன் வாங்கியிருக்காங்களா சார் நம்ம ஆட்கள்? நம்ம ஊர்ல ஊத்தங்கரையில வாங்கியிருக்காங்களா? சரி வாங்கியிருக்காங்களா? வாங்கலையா சார்? வாங்கியிருப்பாங்க சார். உங்க சொந்தக்காரங்க வாங்கியிருக்காங்க சார். எனக்கு தெரியும் சார். லிஸ்ட் வேணா அனுப்புவா சார் உங்களுக்கு? என்கிட்ட இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற வீடு இவெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கொடுக்கவா? என்ன சார் நீங்க? அவங்க மக்கள் வந்து அவங்களுடைய பொருளாதார இதில் வந்து ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணனா நீங்கள் ஆட்சியை இருக்கிறதே சார். சொல்லுங்க. பிரயோஜனம் கிடையாது சார். சொல்லலாம்ல நீங்கள் இருக்கா? பெண்களுக்கு
பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு டிபி டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா காசு வருதா வரலையா? விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருதா வரலையா? உங்க ஊர்ல உங்க ஊரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அர்பன் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசல, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பத்தி பேசல, என்ன ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசல, ஐஐடிஸை பத்தி பேசல, ஐஏஎம் பத்தி பேசல, மெடிக்கல் காலேஜஸ் பத்தி பேசல, எய்ம்ஸ் பத்தி பேசல, எய்ம்ஸ் பத்தியும் பேசல. வரல 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 நான் அங்க வரல, வரவே இங்க வரல. வாங்க, உங்க ஊத்தங்கரை எய்ம்ஸ் பத்தியும் பேசல. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நானே 4 கேஸ் உங்க மேல போட சொல்லுவேன். எதுக்கு? எய்ம்ஸ் வரலன்னு சொன்னதுக்கு. எய்ம்ஸ் வரல சார், டீல் பண்ணி. உதயநிதி ஸ்டாலின் நேத்து வரைக்கும் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு தத்தி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு தத்தி. பேசலாம், நீங்க பேசலாமா? நீங்க எப்படி பேசலாம்? இன்னமும் அந்த செங்கல் பிரச்சாரத்தை தான் சார் கொண்டு போனாரு இந்த தேர்தல்ல. சொல்றேன்ல சார், 2 டோரா புஜ்ஜி இருக்கு சார் தமிழ்நாடுக்கு. நமக்கு பாருங்க, நம்ம தலைவலி ஒன்றும் டீல் பண்ண முடியாது. ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். நான் சொல்றேன், மதுரை எம்பியை சொல்லுங்க எய்ம்ஸ் வரலன்ட்டு. வெங்கடேசன் சொல்லுவாரு, சொல்லுங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இன்னும் கட்டடம் இல்லையே சார், உண்மைதானே சார்? இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏன் நீங்க இப்ப பயப்படுறீங்க? நான் பயப்படல சார். எய்ம்ஸ் கட்டடம் வந்துருச்சா? வெங்கடேஷ் நம்பர் இருக்கா? இருக்கு என்கிட்ட. பேச சொல்லுங்க. உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சார். எய்ம்ஸ் கட்டடம் இன்னும் வரல சார். என்ன சார் நீங்க ஏதோ வந்த மாதிரி பேசிட்டு கொடுக்க சொல்லுங்க சார். ஸ்டேட்மென்ட் கொடுங்க சார். பப்ளிக்கு தெரியும் சார், மதுரை மக்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எய்ம்ஸ் பில்டிங் வரலன்றதுனால. பில்டிங் வரல, வேற இடத்துல கிளாஸ் எத்தனை வருஷமா நடந்துருக்கு? எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? நடக்கலையா? பில்டிங் ஏத்துங்க. டெண்டர் இப்ப முடிஞ்சது தெரியுமா? உதயநிதி கையில வந்து அந்த செங்கலை வாங்கி வச்சு ஏத்தி விடுங்க. டெண்டர் முடிஞ்சதுன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு சார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கா? நடக்கலன்றீங்களா? நான் சொல்றேன் சார், உடைய வழி கட்டின தத்தி சார். உங்களுக்கு ஏன் புரிய? வெறும் செங்கலை வைத்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஓட்ட வாங்கிடுறாங்க சார் அவங்க. உங்களுக்கு இது நட்டமா தெரியலையா? உங்களுக்கு இது வந்து ஒரு இழப்பா தெரியலையா? நீங்க அந்த எய்ம்ஸ்க்கு எதையா ஒன்று சொன்னீங்களா? வாங்கல சார், செங்கலை வச்சுதான் வாங்கிட்டு இருக்காரு. உதயநிதிக்கு பெரிய ஒரு அடையாளம் அது செங்கல். ஓட்டுக்கு 5000, ஒரு ஓட்டுக்கு 10,000, காதுக்கு கம்மல், காலுக்கு கொலுசு. என்னது சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்ஸ் மாதிரி உதயநிதி ஸ்டோர்ஸ் அது பேரு. அதை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கதை விடுறீங்க? செங்கல் வச்சு. ஓ, இவர் பண்ற கேம்பெயின்ல அப்படியே மக்கள் வந்து மாறி இவருக்கு ஓட்டு போட்டுறாங்களா? இவரு ஆமா, இவர் பெரிய பேரறிஞர் அண்ணா. இவரு 4 லைன் கண்டினியூஸா பேச தெரியாது. உதயநிதி பிரச்சாரத்துக்கு கூடின கூட்டத்தை பாத்தீங்களா? அண்ணாமலை அவர்கள் கூடின பிரச்சாரத்தை விட உதயநிதி கூடின கூட்டம் அதிகம். எண்மண் எண் மக்கள் யாத்திரையில நாங்க கூடின கூட்டத்தை பாத்தீங்களா? நீங்க மக்கள் எப்படி வந்தாங்க பாத்தீங்களா? நீங்க பிஜேபி நீங்க சொன்ன நோட்டாவோட நாங்க சண்டை போடுற கட்சி பாத்தீங்களா? நீங்க வந்தீங்களே ஒரு இடத்துல 4 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? இன்டர்வியூ எடுக்க முடியாம ஏன் வந்தீங்க? உங்க மீடியாக்கள் எல்லாருமே தானே வந்தாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முதல் கொண்டு எல்லாரும் தானே வந்தீங்க. சொல்லுங்க சார், எல்லாரும் நடந்து பாத்தீங்களா? இதே கிரவுட் உதயநிதிக்கும் கூடுது சார். பெரிய அளவுக்கு நீங்க அதை விட அதிகமா கூடுது. 2 நிமிஷம் முன்னாடி உங்களுடைய டோன் வந்து 100 டெசிபிளா இருந்து இப்ப குறைஞ்சிச்சு டோன். கூட்டம் கூடி எல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஜூன் 4க்கு தெரிஞ்சிரும். விடுங்க, காத்திருப்போம் நம்ம. ஜூன் 4க்கு தெரிஞ்சிரும். இது வந்து இந்த இது அடிப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னது சார்? உடுக்க இது இந்த உடுக்காரன் அந்த மாதிரி பேசுறீங்க நீங்க. தெரிஞ்சிரும், அப்ப தெரிஞ்சிரும். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஜூன் 4 சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஒத்துக்கிறீங்களா? சரி, மனசார ஒத்துக்கணும். சரி, ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்கல. எந்த இடத்துலயாவது ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க ஓட்டுக்கு 1 ரூபாய் 100 ரூபாய்கள 1 ரூபாய் நாங்க கொடுத்தோம் நீங்க காட்டுங்க. சரி, கோயம்புத்தூர்னு கிடையாது, அக்ராஸ் தி தமிழ்நாடு நான் சொல்றேன் ஓட்டு காசு. இதே மாதிரி அதிமுக திமுக சொல்ல முடியுமா? அவங்களுமே நாங்க பணம் கொடுக்கலன்னு தான் சொல்றாங்க. சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. அவங்க அப்படிதான், நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுதான் சார், அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் அரசியல். உங்களுடைய ஓட்டை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். சரி, இதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு வலிமையான மாநிலமா மாறும். அது வரைக்கும் மாறாது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பல மாநிலங்களை பிரச்சாரம் பண்ணவும் பயணிக்க போறதா சில தகவல்கள் வருது. திரு ஸ்டாலின் அவர்கள் கூட வட மாநிலங்கள் பிரச்சாரம் போக போறதா சொல்றாங்க. திரு திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாவில் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு, அங்க அது நடந்தது. கேரளாவிலையும் பிரச்சாரம் செய்திருக்காரு திரு அண்ணாமலை, அவரும் போயிருக்காரு. யாரு கனடாவுடைய அதிபராக இருக்கிறாரு திருமாவளவன், அவரை சொல்றீங்களா? தமிழ்நாட்டின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சார். அவர் சிதம்பரத்திலே அவர் ஈடுபடல. அவரது
அவர் கர்நாடகாவில் இப்போ என்ன பண்ணுறாரா? யார் சௌமியா ரெட்டிக்கு போயிருக்கிறாரா? அவங்களுக்கு கேண்டிடேட் கேம்பெயினுக்கு போயிருக்காரா? சௌமியா கரெக்டா ரெட்டி சொந்தக்காரங்களை கரெக்டா இது பண்ணிக்கிறீங்க. ஏன் சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் போகக்கூடாது. ரெட்டியாருங்களுக்கு இவரு போகிறாரு. அவர் தான் எங்களை கண்டாவே இவருக்கு வெறுப்பாரு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓசி ஏன் இவர் போயிருக்கிறாரு கேம்பெயினுக்காங்க? மோடி வரக்கூடாது. ஏன்? பிஜேபி இந்த நாட்டை ஆளக்கூடாது. ரெட்டியார் வந்துடலாம். அதான் சொல்கிறீங்க. ஓகே தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைக்கிறதுனால அங்கே வராமல் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? சித்தாந்தத்திலே காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களே. ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை சார். அப்புறம் இப்போதைக்கு அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்லோகன், நீங்கள் ஒரு எஸ்சி மோடி ஆபத்தானவர். நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட் போய் கேம்பெயின் பண்ணீங்கன்னா ஒத்துக்கலாம். நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டியை வந்து எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ரெட்டியார் கம்யூனிட்டிக்கு போய் கேண்டிடேட் அப்படி இல்லை, சௌமியா ரெட்டிக்கு அவர் போய் பிரச்சாரம் பண்ணாரான்னு தெரியல. நீங்க ஏன் வந்து சௌமியா ரெட்டிக்கு? சும்மா இருக்கு. சரி, அவர் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணார், ரைட்டு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நல்ல மனிதர். எனக்கு பர்சனலாக பொலிட்டிக்கல் வி ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் வந்து விட்டுடுவோம். பட் அவர் வந்து as a ஹியூமன் பீயிங் ஐ லைக் him a லாட். சரி, அதெல்லாம் வேறு. பட் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாயை திறந்தாவே விஷம்தான். அது என்ன பண்ண முடியும்? திமுக கிட்ட இருந்தால் அப்போ தான் 2 சீட்டு வாங்க முடியும். அந்த மாதிரி பேசலாம். இல்லை வாங்க முடியாது. வேறு என்ன பண்ண முடியும்? அவரால் என்ன பண்ண முடியாது? அதனால் இது பண்ணுறாரு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் சொல்கிறேன், இதுதான் நிலைமை. நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடர்ச்சியாக பிஜேபி மீதான கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காரு. இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தான கட்சி தான் பிஜேபி. நான் பல முறை மோடியை பத்தி சொன்னேன். பாருங்க, இன்னைக்கு மதத்தை வைத்து அவர் வந்து பேசிட்டு இருக்கிற பேச்சு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தெரியுது. மக்கள் உஷாரா இருக்கணும், கவனமா வாக்களிக்கணும்னு இருக்காரு அவரு. சரி, ஓகே, இருந்து சொல்லுங்க. என்னைய விட ஒரு சிறந்த நடிகர் மோடி. சரி, ஆமா, அப்பப்போ அவருடைய கல்ச்சர், அவருடைய உடை சிறந்த நடிகர் யார் சொன்னது? அதுக்கு வரேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்க அவ்வளவு பெரிய என்னை விட சிறந்த நடிகர் நீ யார்? என்ன நீங்க அவ்வளவு பெரிய நடிகர் சார்? உங்களை விட சிறந்த நடிகர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க பிரகாஷ்ராஜ் கிட்ட. ஆமா, இவர ரஜினிகாந்தா? அவர் யாரு பட்டுன்னு யோசிக்காம பட்டு மோடிங்க அப்படின்ட்டாரு. அப்படியே அந்த அந்த அரங்கமே ரஜினிகாந்தா, கமல்ஹாசனா? இவரு ஏன் அவர் ஒரு நல்ல ஒரு மக்களால் அறியப்பட்ட கலைஞன் தான், மக்கள் ரசிக்கும் கலைஞன் தான் பிரகாஷ்ராஜ். ஹீரோவா? ஹீரோவா? ஏன் பிரகாஷ்ராஜ் ஹீரோவா கூட நடிக்கலாமே, நடிச்சிருக்காரு. ஏன் வளர்றீங்க? வளரக்கூடாது. வளரவெல்லாம் இல்லை சார். ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட். ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா சரி கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறேன். அதுதான் கரெக்டா இருக்கும். ஹீரோவா கூட நடிக்கலாமே, அதுக்கு நான் என்ன பண்ண சார்? பிரகாஷ்ராஜ் மக்களால் அறியப்பட்ட கலைஞன் சார். அவர் சொல்றாரு சார், இந்த நாட்டுல சிறந்த நடிகர் உங்களுக்கு ஈக்குவலான நடிகர் யாருன்னா சொல்லுங்க. சிறந்த நடிகர் போர்னோகிராஃபில நடிக்கக்கூடியவங்க கூட மக்களால் நிறைய பேர் அறியப்பட்டவங்களா இருக்கிறாங்க. போர்னோகிராஃபி வீடியோஸ்ல அது இதெல்லாம் ஒன்னாயிடுமா? நான் கேட்ட கேள்வி வேணா ரஜினிகாந்தா? ரஜினிகாந்த் தான் கேள்வி கேட்கணும். விஜய் கிட்ட அடி வாங்குறவர் தானே படத்துல. இவ்வளவுதான் நடிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு உன்னுடைய லெவலுக்கு தான் நீ பேசணுமே தவிர நீ ஒரு கவுன்சிலரோட பேசிக்கலாம். பிரதமரோட யார் நீ கன்சிடர் கூட பண்ண மாட்டோம். பிரகாஷ்ராஜ் போய் தெருவில் பிரச்சாரம் பண்ணாருன்னா பெருங்கூட்டம் கூடும், தெரியுங்களா? போங்க, யார் வேண்டாம்? தமிழ்நாட்டு பூரா, தமிழ்நாட்டில் வடிவேலு கூட்ட மாதிரி யார் வேண்டாம்னா போய் கூட்டு. யார் வேண்டாம்னா நடிகர்களுக்கு கூட்டம் கூட தான் செய்யும். என்ன இப்ப அதுக்கு என்ன இருக்கு? சரியானவங்களை பார்த்து வாக்களிங்கன்றார் அவரு. திரு சுரேஷ் கோபி அவர்கள் எங்க கட்சியில தான் இருக்கிறாரு. சரி, ஹேமமாலினி, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஜெயபிரதா எங்க கட்சியில தான் இருக்கிறாங்க. பவன் கல்யாண் எங்க கட்சியில தான் இருக்கிறாரு. சிரஞ்சீவி எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில பவன் கல்யாண் கூட்டணியில் இருக்காரு. ஆமா, கூட்டம் அதாங்க சொல்றேன். வேற என்ன சேர்த்துறாதுங்க, கொண்டு போய் சரிங்களா? கட்சியில சேர்த்துறாதீங்க. சரி, ஓகே, கட்சியில இருக்கக்கூடியவரை சொல்றேன். அண்ணன் சரத்குமார் அவர்கள், ராதிகா அவர்கள், என்ன சொல்லுங்க? பிரகாஷ்ராஜ் நீங்க வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? எங்க வரக்கூடாது? எங்க வரக்கூடாது? மக்கள் வீட்டுக்கெல்லாம் யாரும் வரல, நீ ஓட்டு போட வேண்டாம். அவரு உங்களுக்கு எந்த காலத்துலயும் போட வேண்டாம். பிஜேபி எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்க ஓட்டு எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி சொல்லுங்களேன் மக்கள் கிட்ட. நான் இது சொல்லணும். இந்த மனிதருடைய ஓட்டு வேண்டாம் தான் சொல்றேன் நான். யாரு? இந்த மனிதருடைய ஓட்டை தான் வேண்டாம்னு சொல்றேன். மக்கள் கிட்ட நாங்க எங்க சொல்லுவோம்? பிரகாஷ்ராஜ் சொன்னா 100 பேர் ஓட்டு போடுவாங்க சார். யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க சார். இந்த மக்கள் பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு முட்டாள் சொல்ற பேச்சு கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க டெவலப்மெண்ட்டை பார்த்து ஓட்டு போடுங்க, நேர்மையை பார்த்து ஓட்டு போடுங்க, மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க, இந்தியாவுடைய எதிர்காலத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குதுன்னா அங்கிருந்து எப்படி 20,000 குழந்தைங்களை ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு காட்டினவர் பிரதமர் நரேந்திர மோடி. அதை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. கரோனால உலகமே தவிச்சிட்டு இருக்கும் பொழுது
வேக்சினை கண்டுபிடிச்சி மேட் இன் இந்தியான்னு கொடுத்து எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தாரு, அதுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனா பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாரு, கரோனா டைம்ல வந்து பாப்பா குனியா இருங்க வரேன். பாப்பா குனியான்னு ஒரு நாடு, பப்புவ குனியா, அது என்னவோ பாப்பா குனியா சரி அப்படியே வச்சுப்போம் நம்ம. அந்த குனியா அந்த நாடுக்கு போன உடனே அந்த அங்க இருக்கக்கூடிய பிரதமர் குனிஞ்சு காலை விழுந்தார், அழுதுட்டார். ஏன் ஏன் சார்? ஆஸ்திரேலியால சொல்றாங்க த பாஸ் நரேந்திர மோடின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? பிரகாஷ்ராஜ் கிடையாது. சொன்னது யாரு? பிரகாஷ்ராஜ் வேற ஒண்ணு சொல்றாரு. பிரகாஷ்ராஜ் எல்லாம் அவங்க வீட்டுல செக்யூரிட்டி வேலை தான் பார்க்கணும், சொன்னவர் வீட்டுல. அது கூட தகுதியா தெரியல. பிரகாஷ்ராஜ் சொல்றது பாருங்க சார், கரோனா டைம்ல நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேர் பண்ணி இவ்வளவு நேரம் பிரகாஷ்ராஜை பத்தி பேசியே உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிறீங்க சார். இல்ல சார், பிரகாஷ்ராஜை பத்தி நீங்க பேசலாம். அவர் பிஎம் எவ்வளவு பெரிய ஜெர்னலிஸ்ட் நீங்க. ஏன் பிரகாஷ்ராஜை பத்தி இவ்வளவு நேரம் பேசலாம் சார்? அவர் மக்கள் பிரகாஷ்ராஜை பத்தி இவ்வளவு நேரம் பேசலாம். பிரகாஷ்ராஜ் ஓட்டு போடுற ஒரு என் வீட்டுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கூட ஈக்குவல் கிடையாது. அதுக்கு கூட தகுதி இல்லாத கேள்வி கேட்டாரா? உங்களை கேள்வி கேட்டாரு? இல்லங்க. நீங்க செய்யற தப்பு அழியணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை நம்ம என்னைக்குமே ஒரு தராசுல வச்சு பார்க்க கூடாது. நான் ஏன் நான் வந்து வைகோ இவங்களெல்லாம் வந்து நான் மிக மதிச்சேன் ஒரு டைம்ல. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டீங்களன்றதுனால எனக்கு அவங்க மேல பயங்கர கோவம். அதனால தான் நான் வந்து ரொம்ப கோவத்தை வெளியே கொட்டுறேனே தவிர, பிரகாஷ்ராஜ் எல்லாம் வந்து நாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல, தீவிரவாதிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாப்புல, நாடை கொள்ளையடிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஒரு ஜனநாயக சக்தியா பேசுறாரு. இது இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ட்டா? அந்த நாடு ஒரு ஜனநாயக பேசக்கூடிய பேச்செல்லாம் நாளைக்கு வினையா வந்து மாறும் மாதேஷ். அதே போல நீங்க பேசுற பேச்செல்லாம் ஜூன் 4க்கு பிறகு ரொம்ப தமிழ்நாட்டுல உங்க ரிசல்ட்டை ஒட்டி வினையா வந்துரும் உங்களுக்கு. மாதேஷ் நான் ஒன்று சொல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓட்டுக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி கிடையாது, சித்தாந்தத்துக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சி. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஓட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதுக்காக நாங்க அரசியல் பண்றோம். நாங்க 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 100 வருஷம் we are doing service selflessly without expecting any return gift from the people, not even recognition. பல லட்ச பேர் இன்னைக்கு வந்து தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்கா என்ன கல்யாணம் இல்லை வீடு விட்டுட்டு வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணி இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? விசிகே மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு? சொல்லுங்க சார். ரைட், என்னன்றத மக்கள் சொல்லுவாங்க. ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன் இன் யுஎஸ். சரி சார், நீங்க சர்வீஸ் தான் பண்றீங்க, ஓட்டுக்காக பேசல. பட் ஓட்டுக்காகவும் போயிருக்கீங்க. என்னன்றது ரிசல்ட் தெரியும். ஓட்டுன்றது டெமோக்ராட்டிக் ரைட். 4ல ஃபைட் நின்னு ஆகணும் நம்ம. ஜூன் 4ல அது அந்த டயலாக் நான் சொல்லணும். ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். ஜூன் 4 தமிழ்நாட்டுல. நீங்க மறந்துடாதீங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க? நோட்டாவோட ஃபைட் பண்ணக்கூடிய கட்சி. ஆனா இன்னைக்கு எங்களோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் திமுகவும் அதிமுகவும். நாங்க சிங்கிளா நின்று இருக்கோம், நாங்க விளையாடுறோம். நீங்க எங்க ரெண்டு நாங்க அதெல்லாம் கிடையாது. நாங்க 2 பேர் தான். நீங்க ஆடியன்ஸ்யா, நான் பர்ஃபார்மர். யார் பர்ஃபார்மர் யார் ஆடியன்ஸ்ன்றது தெரியும் சார், பாத்துருவோம். தயாநிதி மாறன் வந்து உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதராக இருந்தாருன்னா எதுக்கு ஹைதராபாத் சன்ரைசர்ஸை வந்து ஓனராக இருக்கிறாரு? அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்கணும். விளையாட்டா பாருங்க. அது பிசினஸ் வேற, அரசியல் வேற. ஸ்ரீலங்கால கொன்னது கூட விளையாட்டுல, நமக்கு மக்களை கொன்னது கூட தமிழ்நாடு. எதோட ஒப்பிடுறீங்க சார்? ஆமா, அதோட தான் ஒப்பிடணும். நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. தமிழ்நாடு மீடியாக்கள் அப்படிதான் பாக்குறீங்க. நக்கீரன் மாதிரி ஒரு 3rd ரேட்டட் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் தமிழ்நாடுல. எது உண்மைன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எஸ், நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றிங்க.